டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. ஜிவிக்கு தான் காட்டுவேன் ஃபர்ஸ்ட் பிகாஸ் ஐ திங்க் இஸ் மை ஃபர்ஸ்ட் கிரிட்டிக். ஜிவி, மை எடிட்டர், தீஸ் பீப்புள் வில் see it and my assistant directors. பார்க்கும்போது அவங்க சண்டை போட்ட காட்சி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறமா வந்து சிவா ஹேஸ் லுக் வெரி ஒரு அண்ணன் மாதிரி இருக்கணும். ஓகே, எவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சுன்னா எனக்கு ஐ ஃபெல்ட் ஸோ குட். சூப்பர் சூப்பர். ஹலோ, பாதி நாள் இவங்க மாட்டிப்பாங்க. Why Leela is not ready? Sir, I've always been ready, sir. அது உங்களுக்கு தெரியாது, நீ கேரவேன்ல இருக்க. நாங்க டிஐல எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்னா சிஜில இந்த முடி கலருக்கு இப்ப இருக்கு பாருங்க, இந்த கலர்ல வந்தாங்க. லாஸ்ட் ஷெட்யூல் சாப்பாட்டுக்கே வைக்கல. நீ எல்லாம் நாட்டை திருத்த போறியடா நீ எல்லாம் நாட்டை திருத்த போறியா புரியடா தர அப்படின்னு தனு எனக்குள்ளே நான் பேசி உங்களுக்கு ஓகே ஓகே. ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த பேக் ஸ்டோரியை சொன்னாங்க, ராமசாமி பேசினாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அது எனக்குள்ளே பேசிக்கிட்டேன். அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நீங்கள் தான் குறிப்பாக டைலாக் சொல்லணும். நீங்கள் ஒரு தெலுங்கு பொண்ணா இதில் நடிச்சிருக்கீங்க. ஆர்ஜே There is அது ஆக்சுவலி சொல்ல முடியாது. சொல்ல முடியாது அப்படி இல்லையா? ஆமா, படல பார்க்கணும். சொல்லக்கூடாது. சாரி, இல்லை கரெக்ட். எப்படி 1 minute retake. இல்ல ஓகே, சொல்ல முடியாது. சொல்ல இப்போ முடியாது. கேக்குங்க. இல்லை அவர் சும்மா சொன்னாரு. சொல்ல முடியாது. கேக்குங்க. சரி கேட்குறேன். உங்களோட டைலாக் என்ன? சொல்ல முடியாது. ஆக்சுவலி கதைப்படி எங்க வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு அவங்க. ஓகே, அவங்க வந்து மினிஸ்டர் பொண்ணு, எம்பி பொண்ணுன்னு சொல்லுவாங்க. எம்பி பொண்ணு அவங்க. ஸோ எங்க வீட்டுக்கு இவங்க பாயசம் எடுத்துட்டு வர ஒரு சீன். அதான் சார் சொல்லக்கூடாது சார். ஆடியோ பாயசத்துக்கும் போமுக்கும் என்னமா நான் சம்பந்தம்? இல்ல சார், அது பாய்ஸ் நான் ஒரு ட்ராக் வச்சிருக்கேன் சார். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பி ஃபேஸஸாக இருக்குது எல்லாரையும் பார்க்கும்போது. ஸோ பராசக்தி பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் சுதா மேம், வெல்கம் ஸ்ரீலீலா, வெல்கம் எஸ்கே அவர்களே, வெல்கம் அதர்வா அவர்களே. ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தான் தெரில. ஏன்னா அவர் மல்டி ஸ்டாரர் படம் வரும்போது சரி, ஒரு டேரக்டர் அவங்களோட விஷனோட ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் படங்கள் வரும்போது சரி, எங்கேருந்து அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பசில் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேள்வி வந்து நான் உங்கள்கிட்டயே விட்டுறேன்னு நினைக்கிறேன். யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? SK25. மெஜாரிட்டி எப்பவுமே நம்ம டெமோக்ராட்டிக்காக தான் இருக்கணும். எல்லாரும் உங்களை தான் சொல்கிறோம். இது வந்து 1960s நடந்த ஒரு நிகழ்வை சுற்றி ஒரு புனைவு கதை தான். ஸோ அந்த கதை வந்து என்ன சொல்லணும்னா, இட்ஸ் அ நார்மல் இமோஷ்னல் ஸ்டோரி பிட்வீன் 2 brothers, பிட்வீன் அ கேர்ள், அ பாய், ஒரு பாட்டி, குடும்பங்கள், அந்த ஊர், அந்த சூழ்நிலையில் அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னாலும் பண்ணாமல் இருக்கணுன்னாலும் அவங்க வந்து அதை தவிர்த்து இருக்க முடியாது. ஸோ அவங்க எல்லாரோட வாழ்க்கையும் பாதிக்கிற ஒரு நிகழ்வு, அந்த டைமில் நடந்த ஒரு போராட்டம், அது எப்படி எஃபெக்ட் பண்ணுச்சு. அண்ட் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் தேட் இந்த ஃபேமிலியில் நடக்கிறது தான் நான் சொல்கிறேன். பேக்ட்ராப் தான் அந்த மொழி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். மற்றபடி இது வந்து 2 அண்ணன் தம்பி பத்தின கதை, ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற கதை அப்படின்னு. வீட்டுக்குள்ளே இல்லை, நாட்டில் நடக்கிற கதை. ஓகே, ஸோ உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கேரக்டர்ஸாக உங்களை அட்ரஸ் பண்ணி அந்த கேரக்டருக்குள்ளே நீங்கள் எப்படி எவால்வ் ஆகி வந்தீங்க, இப்போ அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வந்துட்டீங்களா இல்லை இன்னும் அந்த கேரக்டரில் தான் இருக்கீங்களான்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அண்ணன்ட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ எஸ்கே ஆஸ் செழியன். எஸ், ஆமாம். செழியன் வந்து அந்த தம்பி பாசம்ன்றது வந்து ரொம்ப ஜாஸ்தி. எப்படி தம்பிக்கும் அண்ணன் மேலே பாசம் இருக்கும், ஆனால் அண்ணனுக்கு வந்து அந்த தம்பி வந்து ரொம்ப சேஃபாக நல்லா இருக்கணுன்ற கன்சர்ன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு அண்ணன். பட் பேரலாக அவனுக்குன்னு சில கோட்பாடுகள் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சி, அப்புறம் அதுலேயே ஒரு சேஞ்சு, அவனை கான்ட்ரடிக்ட் பண்ணிவிட்டு இது இல்லை இதுதான் சரின்னு இன்னொரு வாழ்க்கை. ஸோ எல்லாத்துக்கும் எது கரெக்டுன்னு நம்ம ரியலைஸ் பண்ணி எது சரியோ அதை நோக்கி நகர்றது அந்த செழியனோட கேரக்டரும் இந்த படத்துக்குள்ளே இருக்கிற ட்ராவலும். ஓகே, இதுலேருந்து பர்சனலாக என்னென்னா, நான் இது வரைக்கும் எனக்கு வந்து தம்பி இல்லை வீட்டில். ஸோ அதே மாதிரி நான் சினிமாலேயும் இது வரைக்கும் அண்ணன் தம்பி படம் பண்ணவே இல்லை. அண்ணன் தங்கச்சி பண்ணியாச்சு நம்ம. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் அது.
ஸோ நான் இப்போ யாரையாவது இப்போ நான் எல்லாருமே தம்பி தம்பின்னு கூப்பிடுவேன். நான் ஜென்ரலாக எல்லோரும் அண்ணன் அண்ணன் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அதை நான் எப்போவுமே அண்ணன் தம்பி பாசம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு காட்டுறதுக்கு ஒரு படமாக இந்த பராசக்தி இருக்கும். அதில் எனக்கு உண்மையாகவே ஒரு பிரதர் கிடைச்சிட்டாருன்ற ஃபீல் தான் இந்த படத்தில் இந்த படம் முடியும் போது இருந்தது. ஸோ இந்த செழியனுக்கு சின்னத்துரை எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு இப்போ அதர்வா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர் சூப்பர் நைஸ். இப்போ பேசும்போது ஒரு விஷயம் தோணுது. பர்சனல் லைஃப்பில் நீங்கள் தான் தம்பி உங்கள் வீட்டில், ஆனால் ஸ்கிரிப்டில் நீங்கள் அண்ணன். பர்சனல் லைஃப்பில் இவர் தான் அண்ணன், ஆனால் ஸ்கிரிப்டில் இவர் தம்பி. கரெக்ட் தானே? ஓகே, கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பார்த்தேன். இல்லை அதுலேருந்து ஏதோ கேட்க போறீங்கன்னு இல்லை இதை கேள்வியாக மாற்றி இருந்தீங்கன்னா ட்ரிவியாவாக போட்டேன் நான். இல்லை வெரி குட். இதுதான் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு இது வரைக்கும். இது தெரிஞ்ச பிறகு இப்போ பராசக்தி பற்றி எல்லாம் கிளியராக புரிஞ்சு. ஸோ உங்களோட சின்னதுரைன்ற கேரக்டர் பற்றி பேசலாம். ஸோ அவர் சொன்ன மாதிரி ஒரு அண்ணன் ஒரு தம்பி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்கு. ஒரு தம்பியாக நீங்கள் அவரை செல்லியன் எப்படி பார்க்குறீங்க, எஸ்கேவை எப்படி பார்க்குறீங்கன்றது ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, பொதுவாக வந்துட்டு ஒரு கேரக்டர் அப்ரோச் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஏர்லி ஆன் இன் மை கரியர் இல்லையா, நான் எப்போவுமே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்ஸில் போட்டுக்க பார்ப்பேன். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்லேருந்தே நான் ரெகுலர் லைஃப்பில் என்னெல்லாம் பண்ண மாட்டேனோ அதெல்லாம் அந்த கேரக்டரில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு தம்பி இருக்கான். அண்ணன் இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் தான் அண்ணன். பட் இங்கே போய் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எப்படி நான் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரியல. பட் டே ஒன் நான் அவர் கூட வந்து செட்டில் மீட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் டே ஒனில் நாங்களாம் ஆக்டர்ஸாக தான் மீட் பண்ணோம். பட் ஆஸ் டேஸ் ப்ராக்ரஸ் இல்லையா, ஒரு நாள் 2 நாள் கழிச்சு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டோம். அண்ட் இப்போ இருக்கிற ஃபேஸில் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ சின்னதுரை கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 50% சின்னதுரையாக இருந்தாலும் ஒரு 50% அதர்வா இருப்பான். ஸோ தட் வே இட்ஸ் மச் ஈஸியர் அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி தோணும். அண்ட் நான் வந்துட்டு எல்லா படம் பண்ணும்போது எனர்ஜி லெவலில் கொஞ்சம் சப்சைட் பண்ணேன். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் எப்படி போகுது, ட்ராவல் ஆகுது அப்படிலாம் பார்ப்பேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வேணுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுதாமன் சொல்லிட்டாங்க. தேர் வாஸ் நோ லிமிடேஷன்ஸ். ஓகே. ஸோ எனக்கு என்ன தோணுதோ நான் போய் அவங்க கிட்ட கேட்பேன். சம்டைம்ஸ் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாமா அது பண்ணிக்கலாமா, பிடிச்சிருந்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால், பிடிக்கலன்னா கேவலமாக இருக்குது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இமிடியேட்டாவே நான் கேவலமா இருக்கு, ஆமா கேவலமா இருக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. பட் அதுவும் வந்துட்டு என்னன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு லைட்டர் நோட்டில் தான் போயிட்டு இருந்தது. அண்ட் இட் ஃபெல்ட் வெரி லைவ்லி. அண்ட் ஐ திங்க் எனக்கு வந்துட்டு ரியல் லைஃப்பில் சிவா பிரதர் மாதிரி ஒரு அண்ணன் இருந்தாருன்னா, இல்லை செழியன் மாதிரி ஒரு அண்ணன் இருந்தாங்கன்னா, ஐ திங்க் லைஃப் வில் பி செட்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஜாலியாக இருக்கலாம். அண்ட் ஒரு க்ரக்ஸாக சொல்லணுன்னா அதுதான் சின்னதுரை. ஒரு மோட்டிவ் இருக்குது, அதை நோக்கி அவன் வந்துட்டு பயணிக்கிறான். பட் அதுக்கு நிறைய தடங்கள் இருக்குது. அண்ட் அண்ணன் வந்துட்டு ரொம்ப பாசமாக இது பண்ணாத, இது இப்படி இந்த ட்ராக்கில் போகக்கூடாது, அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. ஐ திங்க் அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவரால் சூப்பர். 2 பேரும் அடிச்சுக்கிற சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏன்னா நமக்கு இப்போ ஒரு வில்லன் ஹீரோ ஃபைட்னா அதை நீங்கள் வந்து அழகாக கொரியோகிராஃப் பண்ணிடலாம். 2 ஹிட்டு, இவங்க 2 அடி, அவங்க 2 அடி, இங்கே ஒரு இதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு கொரியோகிராஃப் இருக்கும், நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ நான் வந்து உன்னோட பவர்ஃபுல்னு நான் நினைப்பேன், ஆப்போசிட்டில் இருக்கும் உன்னோட பவர்ஃபுல்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இது வந்து பவருக்கான சண்டை இல்லை, பாசத்துக்கான சண்டை. 2 பேருமே பாசம் தானே. அவருக்கும் நான் முக்கியம், எனக்கும் அவர் முக்கியம். அப்போ அந்த சண்டை போடும்போது அது எப்படி இருக்கணுன்றது தானே. அது எனக்கு ரியல் லைஃப்பில் அது இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் அது இது வரைக்கும். அவர் வந்து ஒரு தம்பியோட சண்டை போட்டுருப்பாரு சின்ன வயசுலேயே. அது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நான் அடி தான் வாங்கியிருக்கேன் அக்காட்ட நிறையா. பேசாமல் அதோட உட்காந்துடணும் நம்ம. ஸோ அந்த சீன் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதை மேம் ஷூட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு 2 பேரோட கான்வர்சேஷன். அது நீ ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லி அண்ணன் ஜென்ரலாக ஒரு வீட்டில் அது வந்து ஒரு சண்டைக்குள்ளே இருக்கும் அந்த கான்வர்சேஷன், அந்த சீக்வன்ஸே அப்படி இருக்கும். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இவரோட அந்த சீனை பண்ணும்பொழுது. 2 பேரும் ஒரு ரோல் பண்ணணும். ஒரு ரோல் பண்ணும்போது 2 பேரும் டம்முன்னு முட்டிக்கிட்டோம். எனக்கு ஒரு 10 செகண்டு குருவிலாம் அப்படியே ஆனால் இமீடியட்டாக அடுத்த ஷாட்டுக்கு நாங்கள் 2 பேருமே ரெடி ஆகிட்டோம். ஆனால் இவர் எதுவுமே சொல்லலை, அவருக்கும் மண்டையில் பட்டிருக்கு, ஆனால் எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த கிவ் அண்ட் டேக் இருக்குல்ல, அங்கேயே அண்டர்ஸ்டுட். இது வந்து இந்த கிவ் அண்ட் டேக் இருந்தால் தான் இந்த படமும் இந்த சீக்வன்ஸும் இதுவும் அழகாகுன்றது. இது வந்து டேரக்டர் சொல்லி தர மாட்டாங்க, அவங்க வேலை இது கிடையாது. நீங்கள் 2 பேர் கரெக்டாக பேசி கரெக்டாக சிங்க் பண்ணி அது கிடையாது. அந்த இமோஷன் கரெக்டாக வரணும்னா அந்த பாண்ட் சொன்ன ஆக்டர்ஸாக மீட் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னார்ல. 1 மினிட் சார் அட்டன் பண்ணி ப்ளீஸ் சார் அட்டன் பண்ணி அந்த பாண்ட் ஆக்டர்ஸாக மீட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாரும் எல்லார்ட்டையும் ஸ்வீட்டாக தான் இருப்போம். பட் அந்த ட்ரஸ்ட் இருக்குல்ல, இவர் பண்ணும்பொழுது
அந்த கேரக்டர் என் கேரக்டரும் சூப்பராக இருக்குது, நான் பண்ணும்போது அவர் கேரக்டரும் சூப்பராக இருக்குது. அதுதான் அந்த பாண்ட், அதுதான் படத்தில் இருக்குது, அதுதான் மேம் கொண்டு வரணும்னு நினச்சிருந்தாங்க. அது ரைட்டிங்லேயே இருந்தது இன்னும் பியூட்டிஃபுல்லாக. சூப்பர் சூப்பர். இப்போ ஸ்ரீலா அவர்கள்ட்ட வரதுக்கு முன்னாடி இதிலேருந்து மேம் கிட்ட பேசி சம்மப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து செலியனா அவரை பார்க்குறதும் சின்னதுரை அவரை பார்க்குறதும் தனித்தனியான்றதை தாண்டி அண்ணன் தம்பியாக ஒரு காம்போவாக பார்க்குறது வந்து எப்படி இருந்தது மேம் இதுவாக விஷுவலாக பார்க்கும்போது? ஐ திங்க் இனிஷியலி ஐ ரிமெம்பர் டெல்லிங் சிவா, நாங்கள் லுக் டெஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிவா வந்து அப்போ அந்த மத்ராசி படத்துக்காக கொஞ்சம் ஹெஃப்டியாக இருந்தார். ஹி வாஸ் வெல் பில்ட் அண்ட் ஆல் தட். தென் இந்த படத்தில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், 6 years அப்படி ஒரு டைம் ட்ராவல் இருக்குது. ஸோ ஐ செட் ஐ வாண்ட் யூ டு பி தின் அண்ட் வைரி அண்ட் ஆல் தட். தென் ஹி டோல்ட் மீ ஐ லுக் வெரி யங் இஃப் ஐ டூ தட், பிகாஸ் அவரோட அண்ணனா ப்ளே பண்ணோம். ஸோ ஐ செட் அதெல்லாம் எனக்கு தெரியாது, யூ ஹேவ் டு லுக் தின் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் பிஃபோர் 5 days before shoot I said you're looking younger than him. நான் முன்னாடியே சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு. So he said that 4 times, so I know then அது பயங்கரமா அவர் எஃபெக்ட் பண்ணிச்சு. பட் somehow then we aged him down a little bit more. இன்னும் கொஞ்சம் கூட I think we took off அந்த beardலாம் எடுத்துட்டு லுக் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு, அவர் யங்கஸ்ட் இவர் ஓல்டஸ்ட் what do you say அந்த மீட்டருக்கு போயிட்டோம் and managed. and என்னன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அந்த காலத்து 1960s இப்போ நீங்கள் ஒரு சத்தியம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அண்ணனுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். தலைமையில் சத்தியம் பண்ணிங்கன்னா அது அந்த பயத்திலே நீங்கள் வாழ்வீங்க. யூ வில் நாட் பிரேக் தட் சத்தியம் இல்லையா? ஸோ இட்ஸ் அ வெரி பியோர் அந்த காலத்து ரிலேஷன்ஷிப். ஒரு அண்ணன் ஒரு தம்பியை பார்த்து பாசமாக காசு கொடுக்கறது, அந்த தம்பிக்காக என்ன வேணால் பண்ணுறது, அவரோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் ரொம்ப ஜென்யூனான ஒரு இமோஷன் ஆஃப் த 60s. நான் பார்த்த உறவுகள் தான் இதெல்லாம் வந்து எங்கள் ஃபேமிலிஸில் இருக்குது. எங்கள் தாத்தாக்கள், அப்பா தம்பிஸ், அந்த மாதிரி லைக் இப்போது ரொம்ப கம்மியாக நான் பார்க்குறேன் அது எங்கள் ஃபேமிலிஸ்லேயே. ஸோ பட் அப்போ வந்து ரொம்ப ஒரு 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 அண்ணன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஃபாதர் அது இருக்கும். டே அப்படின்னு சொல்லி ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க அந்த சின்ன ஐ மீன் த தம்பி. அண்ணன் வந்து மிரட்டி இருப்பார், அப்பா ஸ்தானத்தில் இருப்பார். அப்போ வந்து நிறைய பசங்க இருந்ததுனால ஆமாம் அக்கா தம்பின்றது ரொம்ப மேண்டட்ரியாக இருக்கும். அது இப்போ 2 பசங்கள்லேருந்து இப்போ ஒரு குழந்தைய ஆயிடுச்சு. அதனால அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அது அந்த ஈராக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்தது. ப்ளஸ் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்ஹெல்தி காம்படிஷன் கிடையாது. அவர் ரோல் பெருசு இல்லை அவர் ரோல் எக்ஸைட்டிங்காக இருக்குது, இவர் ரோல் வந்து இவர் தான் ஹீரோ, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பிகாஸ் 2 பேருக்குமே அவங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது தட் பேலன்ஸ் வாஸ் வெரி குட். அது வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்தா அந்த ஒரு ஐ திங்க் ஒரு கம்ஃபர்ட் வந்துடும் அவங்களுக்கும். இந்த சீனை ஐ மீன் இந்த சீன் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதர்வா நியூ எக்ஸாக்ட்லி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு ஹிம் த்ரூ அவுட், அண்ட் ஹீ நியூ எக்ஸாக்ட்லி வாட் சீன்ஸ் ஹீ ஹேஸ், வாட் லைன்ஸ் ஹீ ஹேஸ். அது ரொம்ப ஒரு துள்ளலான ஒரு கேரக்டர். அது அவர் கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கும். இவர் கேரக்டர் வந்து அது பல ஒரு சைக்கிள்ஸில் போயிட்டே இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இட் கம்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட்ஸ் த ஆர்க் அட் தி எண்ட். ஸோ ஆல்சோ ஜெயம் ரவி சாரோட கேரக்டர் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல்லி ஆர்க்ட் கேரக்டர். ஹிஸ் இஸ் மோர் வாட் டு யூ சே, இட்ஸ் மோர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இப்படி தான் இருப்பேன். அது மோர் லைக் சுதா. ஐ ஃபீல் ரியலி ஐ ஃபீல் தட் சம்டைம்ஸ் அந்த கேரக்டரோட எனக்கு பயங்கரமாக எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கும். ஸோ சூப்பர் மேம். அப்போ so much satisfied 2 பேரும் அண்ணன் தம்பியா ஸ்கிரீன்ல பாக்கும்போது. வெரி வெரி என்ன தெரியல, அது இட் வாஸ் வெரி நைஸ். லைக் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த ஒரு பழக்கம் உண்டு. நம்ம ஷூட் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் உடனே எடிட் பண்ணிடுவேன். எடிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கெடியூல் பிரேக் இருக்கும், 1 டேயாக இருக்கட்டும் 2 டேஸாக இருக்கட்டும், அதை போட்டு பார்ப்பேன். போட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன ரொம்ப 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 பிடிச்சிருந்ததுன்னா, ஜிவிக்கு தான் காட்டுவேன் ஃபஸ்ட்டு. பிகாஸ் ஐ திங்க் இஸ் மை ஃபர்ஸ்ட் கிரிட்டிக். ஜிவி, மை எடிட்டர், தீஸ் பீப்புள் வில் see it, அண்ட் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். பார்க்கும்போது அவங்க சண்டை போட்ட காட்சி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். அதுக்கப்புறமா வந்து சிவா ஹேஸ் லுக் வெரி ஒரு அண்ணன் மாதிரி இருக்கணும். ஓகே, எவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சுன்னா எனக்கு ஐ ஃபெல்ட் ஸோ குட். சூப்பர் மேம், சூப்பர். ஹலோ
டைரக்டர் ஆல்சோ டிட் சம். ஜெயிச்சிட்டமாரா ஓகே. இல்ல நிஜமாவே அது இருந்தது. பிகாஸ் செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு. வென் யூனோ ஹில் ஹிட் இஸ் பிரதர், அதுக்கப்புறமா ஹில் டூ திஸ் டு ஹிஸ் ஷர்ட் அண்ட் ஹில் கோ. அந்த தம்பியும் ஒரு மாதிரி பார்ப்பான். அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. நைஸ் மேம், சூப்பர் சூப்பர். ஏன் இவ்வளோ ஷாக்னா பிகாஸ் மேம் காம்ப்ளிமெண்ட்ஸ் வெரி லெஸ். புரிஞ்சுது. அண்ணன் எக்ஸைட் ஆகும்போதே எனக்கு புரிஞ்சது. அதோட அப்புறம் வந்து இவ்வளோ எக்ஸைட் ஆகி நான் பார்த்ததில்ல. ஸோ ஹவு மச் பெரிய காம்ப்ளிமெண்ட்ன்றது கண்ணெலாம் கலங்கி. சரி, அந்த ஊரில் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெல்கம் டு தமிழ் சினிமா ஷீலா அவர்களே. உங்களை வந்து நாங்கள் படங்களில், தெலுங்கு படங்களில் பார்த்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ், டான்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போது இங்கே தமிழ் படத்தில் உங்களை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ தமிழ் எப்படி இருக்குது, தமிழ்நாடு எப்படி இருக்குன்றதை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டு ரத்னமாலா பற்றி பேசலாம். ஓகே, ஸோ எனக்கு ஐ பின் வெயிட்டிங் இப்படி ஒரு தமிழ் லான்ச்சுக்கு மெயின்லி. அண்ட் இந்த படம் ஆக்சுவலி இஸ் அ பிளெஸ்ஸிங் எனக்கு. ஸோ ஓவர் டைம் ஐ ஃபீல் எனக்கு ஒரு மொனாட்டனஸ் ஆயிடுச்சு. கமர்ஷியல் ரோல்ஸ் ஒரு இந்த மாதிரி ரோல்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ஹை எனர்ஜி டான்ஸ் அந்த மாதிரி. ஸோ எனக்கு அது தோணுது. ஐ மீன் ஐ ஃபீல் தட் இன்சைட் எனக்கு பண்ணணும், வெல் ரிட்டன் கேரக்டர்ஸ் பண்ணணும். அப்படி ஐ வெயிட்டட் ஃபார் வெரி லாங் ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் தென் ஐ டென்ட் லெட் கோ. ஆக்சுவலி இந்த படத்துக்கு 2 years or 3 years பேக் எனக்கு தெரியுது இப்படி ஒரு ஃபில்ம் இட்ஸ் ஹேப்பனிங் அந்த மாதிரி. ஐ கேம் ஒன்ஸ், அப்போ ஐ வாசன்ட் செலக்டட். அதுக்கப்புறம் அகைன் ஐ கேம், தென் ஐ காட் செலக்டட். ஸோ ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. சொல்லுங்க. அதை இல்லை சொல்ல முடியாது. யூ கேன் சொல்லு. பட் அப்போ என்னோட ஃபேஸ் அவ்வளோ. இவங்க வந்து தமிழில் பேசுகிறாங்க, தெலுங்குல பேசுகிறாங்க, இங்கிலீஷில் பேசுகிறாங்க. எனக்கு செம்ம கன்ஃபியூஷனாக இருக்கும் யார்கிட்ட என்ன பாஷையில் பேசுகிறீங்க யூனிட்ல. Suddenly, it's very funny actually. And இந்த படத்துல நம்ம தெலுங்கு பொண்ணு. So அந்த மாதிரி it was I was in my own skin. So நான் மறந்துட்டேன். இல்ல அந்த பேக் ஸ்டோரி சொல்றேன் நீங்களே. ஆமா. ஆடிஷன்ல ஃபர்ஸ்ட் இங்க. So தமிழ்நாடுக்கு என்னோட first time that I came to Chennai அப்புறம் was to meet ma'am like properly. And அந்த டைம்ல I went to so they were playing my songs. So I was very shocked. Oh, inga eppadina, I was a little shocked. Ana adukapra then I realized ma'am idu paathu kudadu songs enakku role இல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே இவங்க வந்தாங்க என்னை மீட் பண்ணுறதுக்கு. எங்கள் ஆஃபீஸ் பில்டிங்கில் வந்து ஒரு 15-20 ஃப்ளாட்ஸ் இருக்கும். ஸோ ஆல் டிரைவர்ஸ் எவ்ரிபடி கேம் டு see her saying மகேஷ் பாபு ஹீரோயின், மகேஷ் பாபு குண்ட். What is that song? Yeah, everybody knew her because of that. சாரி, நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த சாங் பார்க்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எவ்ரி ஒர்க் அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் தான் அது ஒரு எஃபெக்ட் மாதிரி ஒன்னோட போய் செய்து தான் இப்படி வருவாங்க. நீங்கள் இது வரைக்கும் பண்ண ஒர்க் எல்லாமே சூப்பர். நீங்கள் அதை சின்சியராக பண்ணியிருக்கீங்க. அவ்வளோதான் சூப்பர். ஸோ எனக்கு தமிழ்நாடு ஆக்சுவலி என்னோட ancestors are from தமிழ்நாடு. அது எனக்கு மம்மி told me ரீசெண்டாக. ஆனால் ஊரில் ப்ராப்பர் அந்த அப்படி they put one god ஊர் லைக் குலதெய்வம் correct. So that is all in Tamil. So அப்போ they said இப்படி ஒரு ரூட்ஸ் இருக்கு அந்த மாதிரி. So I've always மம்மிக்கு ரொம்ப பிடிச்சது தமிழ் as a language. So I'm very very happy. அந்த ஸ்டோரி சொல்றேன் நீங்களே, நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணேன். ஆமா தானே. ஆமா, இது நான் அப்ப நான் இதான் யோசிச்சேன். அவர் என்ன கொஸ்டின் கேட்டாரு, இல்ல ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஃபுல் தமிழ் இன்டர்வியூ. நீங்க தெலுங்குல பேசுறீங்களா எங்களுக்கு புரியும், இங்கிலீஷ்ல பேசுறீங்களா புரியும், திருப்பி தான் பேச வராது. அவருக்கு வந்து கண்டென்ட் மட்டும் வேணும், அந்த கிளிக் பைட் மட்டும் வேணும், பேக் ஸ்டோரி வேணும். ஆமாங்கண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இங்க வந்தீங்க, நீங்க செலக்ட் ஆகல, அப்புறம் நீங்க வந்தீங்க, அப்புறம் செலக்ட் ஆயிருக்கீங்க. இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா? எதனால செலக்ட் ஆகல அதெல்லாம் கேளு. எதனால செலக்ட் ஆகல, எதனால செலக்ட் ஆனீங்க சொல்லிட்டாங்க. அது எனக்கு தெரியல, மேம் கேக்குங்க. இதுதான் வந்து மத்த இண்டஸ்ட்ரியில கத்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஹீரோயின் இருக்கு, ஒரு இண்டஸ்ட்ரிக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னா 3-4 இண்டஸ்ட்ரி மேம். கன்னடா, தெலுங்கு, தமிழ், ஹிந்தி வேற மேம். She is more experienced than all of us. Pan India. Yes, actually. Pan India. இல்ல உண்மைதான். So actually இவங்க வந்து வந்தபோது அது சூர்யா சார் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு.
ஸோ அப்போ வந்து ஷி வாஸ் லுக்கிங் டூ யங். ஸோ அதனால நான் வந்து ஜென்ரலாக வந்து எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. பிகாஸ் அவங்க வந்து ஷீஸ் ஜஸ்ட் அப்கமிங் அண்ட் இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில். ஸோ அவங்க வந்து நினைக்கக்கூடாது எனக்கு நடிப்பு வரல, இல்லை ஏன் செலக்ட் பண்ணல, மேபி என்னை பிடிக்கலையோ அப்படிலாம் நினைக்கக்கூடாதுன்னு ஒரு லாங் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டேன் ஒரு நாள் காலையில் உட்காந்துட்டு. ப்ளீஸ் யூ ஆர் நாட் டூயிங் திஸ் ஃபில்ம் ஒன்லி பிகாஸ் யூ ஜஸ்ட் டூ யங் டு பேர் வித் ஹிம். யூ லுக் டூ யங் டு பேர் வித் ஹிம். இந்த நான் நினச்ச ஒரு இதில் சப்போஸிங் மேக்கப் எல்லாம் போட்டு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா எஸ் அந்த ஹீரோக்கும் பொருத்தமாக இருந்திருக்கலாம். பட் எனக்கு ஃபுல்லாக மேக்கப் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது யூ லுக் வெரி யங் when there is no makeup. ஸோ அதனால வந்து she didn't suit the role. Then when the project shifted, அப்போ my first choice was her. சூப்பர்ல. இதுக்கு ஒரு ப்ராப்பர் பேக் ஸ்டோரி அண்ட் தேர்ஸ் ஒரு கனெக்ஷன் வித் மதுரை. ஓகே. அது எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி தெரியல, பட் ஐ கேன் சே தட் Yeah. the girls from Madurai. எல்லாத்தையும் அங்கே சேதட்னு கேட்டு எதையுமே சொல்லாம பிச்சு விடும். என்ன ஸ்டோரி? அவர் வந்து என்னோட மைண்ட் வைஸா அவர் பேக் ஸ்டோரி முடிஞ்சாதான் இப்போ அடுத்த கொஸ்டின் போவார். எது See, அவங்க வந்து அவங்க 4 இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க கிட்ட இருந்து நீங்க கண்டென்ட் எடுக்க முடியாது, கான்ட்ரவர்சி கிளற முடியாது. கான்ட்ரோவர்சியல் ஒரு கியூரியாசிட்டி. அதெல்லாம் வந்து So எனக்கு ஒரு மதுரை கனெக்ஷன் பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் when I got to know about this film, I went to Madurai and came. And next time again after Madurai எனக்கு கால் வருது. And அப்போ எனக்கு ஸ்டோரி எல்லாம் when I got to know, அப்போ I knew that the characters from Madurai. So அது மீனாட்சி அம்மா டெம்பிள் ஒரு சென்டிமெண்ட் was something I was attached to. ஓகே. சூப்பர். ஓகே சார். சார் இஸ் லைக் இது நல்லா இருக்கு உண்மையிலே. இது நல்லா அழகா இருக்கு. சொல்றேன். இது நல்லா சூப்பரா இருக்கு. இருக்கு. என்னோட நான் ஆக்டர் சார், நான் டிரெக்டர் ரைட்டர் இல்லை, எனக்கு அவ்வளோ நரேஷன் ஸ்கில்ஸ் கம்மி. இல்லை இதில் என்ன நான் பேக் ஸ்டோரியில் மேம் அவ்வளோ ஸ்வீட்டாக ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சாங்கல்ல, ஆமா. அதை நீங்கள் தான் சொல்லியிருக்கணும். மேமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நானே ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சு நான் தான் பாருங்க எவ்வளோ நான் நல்லவே. ஒரு ஃபோட்டோ இருக்கு, ஐ ஹேவ் தட் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஆஃபீஸில். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நான் மம்மிக்கு லைக் அம்மா வைமா, அம்மா வை, ஏன் எனக்கு why didn't you give birth to me before அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு conversation நடந்திருக்கு. கான்வர்சேஷன் நடந்தது வீட்டில். ஒரு 5 வருஷம் முன்னாடி என்ன பெற்றிருக்கலாமேம்மா, அம்மா இப்படி பண்ணீங்க, நீ அப்பாவும் 5 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கலாமேம்மா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கான்வர்சேஷன். கரெக்டா ஒரு எண்ட் ஆஃப் தி டே ரத்னமாலா உங்களை ரத்னமாலா அவங்க தான் அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆமா, அதுக்கு தான் எல்லாம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. சரி இப்போ சொல்லுங்க, who is ரத்னமாலா for you in பராசக்தி? Who is Ratnamala for me in Parashakti? For us too. நீங்க தமிழ்லயே கேட்கலாம், அவங்க தமிழ் இல்ல புரியல. அவங்க கொஞ்சம் போட்டு என்னடா நீங்க இல்ல, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது கேள்வி, அதனால. Ratnamala உங்க ஸ்கூல் டீச்சர்லாம் இந்த இன்டர்வியூ பார்த்தாங்கன்னா யார் ஸ்கூல் டீச்சர்? கேம்பியன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல்ல இருக்காரு படிச்சிருக்காங்க. மேம், அங்க வேணும் ஒரு சார் இருக்காரு மேம், அவர் மூஞ்சிக்கிட்ட வந்து யூ வில் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு போவார் மேம். எப்போ பார்த்தாலும் எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு அது இங்கிலீஷ் புரியல. ஐ செட் கேம்பியன் ஸ்கூலில் தானே படிச்சிங்க, அப்புறமா வந்து இன்ஜினியரிங் படிச்சிங்க, அப்புறமா எம்பிஏ படிச்சிங்க, ஆனால் சும்மா எனக்கு இங்கிலீஷ் வராது. நிறைய இங்கிலீஷ் இன்டர்வியூ இருக்கு. இல்ல ஃபார்மலா இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதுக்கு பேசிக்காக ப்ரிப்பேர் ஆகி போகணும். அந்த மாதிரி இங்கிலீஷ் தெரியும் மேம். சடனாக வந்து ஒரு இப்போ ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான், இப்போ இந்த சீன் வந்து இப்படி தான் நம்ம இப்படி நடிக்கணும், இது இந்த சீன் போது திடீர்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு செகண்டு அவங்க என்ன சொன்னாங்க, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 செகண்ட் அப்படி போய் மைண்டு சுற்றி, ஏன்னா அது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை இமோஷனாக மாற்றி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பெர்ஃபார்ம் வேறு பண்ணணும். ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணுறதே கஷ்டம், இதில் ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு அது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் மேம். யூ டோன்ட் நான் சொல்கிறது ஆடியோ லான்ச்சில் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இது வரைக்கும். சொல்லியிருந்தீங்களா? ஆமாம். ஸோ எல்லாமே தமிழில் என்ன சார் பண்ணணும், இல்லை இன்னும் கொஞ்சம் கோவம் வரணும், இவ்வளோ தான் இருக்கும். In this you have to think about someone who has போது நமக்கு in this I have to think about someone means okay அவங்க ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான் மேம். இங்கிலீஷ் தெரியும் மேம், பட் ஸ்பாட்ல இருக்க டென்ஷன்ல. But எனக்கு that is what helped me. When ma'am would give me a situation, ஏன்னா நார்மலா they will be like anger, more anger, less anger, அந்த மாதிரி ஒரு நார்மல் டெக்னிக் was that. But எனக்கு for in the role I needed that, அது ஒரு பேக் ஸ்டோரி. அப்போ இந்த சிச்சுவேஷன்ல how would you react? ஸோ அதெல்லாம் ஃபீல் ஆகிட்டு ஐ குட் பெர்ஃபார்ம். நைஸ். இப்போ ரத்னமாலாக்கு வரலாமா? ஓகே, ரத்னமாலா பற்றி சொல்லுங்கள். ஓகே தானே? அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் think ஸ்டோரி Ratnamala எப்பதான் is a வரும்? rebel. ரெபல். And yeah, so usually I'm a soft spoken person. But உள்ள ஒரு rebel இருக்கு. ஆனா the world has suppressed me a lot to hide it. In the sense I would just like not show that side. ஆனா இந்த படத்துக்கு அப்புறம் I've gotten a little more confident என்னோட ஸ்கின்ல. ஸோ அந்த சேஞ்ச் ஆயிடுச்சு பர்சனலி, ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி. ஸோ திஸ் கேரக்டர் எனக்கு அப்படி இட் ஹெல்ப் மீ அ லாட். அண்ட் மேம் வாஸ் ஆல்வேஸ் பிரேக்கிங் மை கோகனட். இந்த லைக் இப்படியெல்லாம் சாஃப்டாக இருக்கும் கோகனட்டா? ஏன்னா யூ ஹாவ் டு பிரிங் இட் அவுட் இவ்வளோ சாஃப்ட். எனக்கு ஐ திங்க் மேம் சா த்ரூ தட் ஐம் ஆல்வேஸ் அ லிட்டில் அப்படி. ஸோ இல்லை, யூ ஹாவ் டு பி அ ரெபெல், யூ ஹாவ் டு ஸ்பீக் அப். ஏன்னா எனக்கு கம்யூனிகேஷன் ஒரு ப்ராப்ளம் ஃபார் த லாங்கஸ்ட் டைம். ஆனால் அதெல்லாம் ஐ ஓவர் கேம் வித் மை கேரக்டர். லைக் திஸ்னா ரொம்ப பயந்த மாதிரி, ரொம்ப பயந்த மாதிரியே இருப்பாங்க மேம் பக்கத்தில் இருக்கும்போது. I'm not scared, ma'am. Still love her. So it's இங்கே இப்படி இருக்கே, அங்க எப்படி இருக்குன்றது எப்படியும் இருக்காது, அங்கே ஒரு வாய்ஸ் தான் கேட்கும். டேரக்டர் வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும். நான்சென்ஸ். நான் மட்டும்தான் வேலை இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருப்பேன், கேட்கும் இவங்க மைக்ல. எல்லாம் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. கேளுங்க, I'll be setting up the shot, I'll be doing this, I'll be doing I'll that. be இவங்க sitting and eating. எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். இல்லை, சில படத்துக்கெல்லாம் நம்ம போவோம் இல்லையா, படம் வந்துட்டு போகும்போது சம்டைம்ஸ் நம்ம ஸ்டார்ஸாக போவோம், இல்லை ஹீரோஸாக போவோம், அங்கே போவோம், போய் நடிச்சிட்டு வந்துடும். பட் இந்த படத்துக்கு போகும்போது நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக மாறிட்டோம். ஓகே. உண்மையிலே பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்களுக்கு வந்துட்டு 4:30 நாங்கள் கிளம்பணும் காரைக்குடியில். கிளம்பிட்டு 5:30 மணி போய் ரீச் ஆயிடணும். ஸோ 1 hour it takes மேக்கப் பண்ணுறதுக்கு. 6:30 மணி இல்லை 6:45 வந்துட்டு நாங்கள் செட்டில் இருப்போம். அவங்க ப்ரீஃப் கொடுப்பாங்க, இதெல்லாம் நடக்க போகுது. அப்படி எல்லா ஆக்டர்ஸும் இருப்போம். என்ன நம்ம ஹாஃபாக ஸ்டைல் பண்ணியிருந்தா கூட அப்படியே போய் நிற்போம். ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கரெக்டாக 7 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட். ஸோ இது வந்துட்டு ரெகுலர். ஸோ இங்கே வந்துட்டு ஆமாம், இங்கே வந்து நாங்கள் ஒரு ஆக்டராகவே தான் இருக்கணுமே தவிர, இங்கே வந்துட்டு யூ கான்ட் பி ஒரு லதாஜிக்கா அப்படி வந்துட்டு இருக்க முடியாது. அண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஐ திங்க் ஒரு எங்கள் ப்ரொடியூசரோட கல்யாணம் அப்போ மீட் பண்ணேன். அண்ட் இவங்க வந்து அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தாங்க அவங்களோட கேரக்டர் பற்றி. ஸோ அதை பற்றி கொஞ்சம் நிமிஷம் பேசினாங்க. அண்ட் அதுலேயே தெரிஞ்சிச்சு தட் ஷி ரியலி வாண்டட் டு டூ திஸ். அண்ட் டே ஒன் இவங்க செட்டில் வரும்போது ஃபுல் எனர்ஜி, அண்ட் ஷீஸ் அ பால் ஆஃப் எனர்ஜி அவங்க செட்டுக்கு வரும்போது. ஸோ செட்டில் வந்து நின்ன உடனே அவங்க அன்னைக்கு வேறு ஏதோ இது போயிட்டு இருந்து, சீன்ஸ் போயிட்டு இருந்து. ஸோ அந்த நின்று ஓகே ரத்னமாலா ஹேஸ் டு என்டர் ஃப்ரம் திஸ் சைட். நாங்கள் 2 பேர் சண்டை போட்டுட்ருப்போம். ஸோ அவங்க இந்த பக்கத்துலேருந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் இருக்குது, எங்கள் சண்டைக்கு இன்னொரு கேமரா இருக்குது. சடனாக கட் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க அங்கேருந்து வந்தாங்க. டிட் யூ புட் மேக்கப் அப்படின்னு. நோ மேம், ஒன்லி சன்ஸ்க்ரீன். நோ மேம், ஒன்லி சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு நெக்ஸ்ட் இயர் என்ன நடக்கும் நானும் பார்த்துட்டே இருக்கேன், இது நெக்ஸ்ட் இயர் போகும்போது அப்படின்னு சொல்லி நேராக கையை வச்சு இப்படி எடுத்து வாட் இஸ் திஸ், ஓ மை காட், ஜஸ்ட் ஸ்கிரீம். ஏதோ ஏதோ படத்துல வரும். Sunscreen. போகிரில விஜய் சார் கேட்பார்ல, ஜஸ்ட் ஸ்கிரீம் அப்படின்ற மாதிரி. சன்ஸ்கிரீனோட கொஞ்சம் மேக்கப், ஃபவுண்டேஷன், பேஸ், பவுடர் எல்லாம் சேர்த்து லைட்டாக அப்ளை பண்ணு. Go wash your face. செட்ல அச்சோ பரவாயில்ல சொல்லுங்க. இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. டிண்டட் சன்ஸ்கிரீன் அது. டிண்டட் சன் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. கார் கிளாஸ்ல டிண்ட். ஓ அந்த மாதிரி. ஓகே ஓகே. இங்க இருந்து நான் ரெஃபரன்ஸ் அந்த சன்ஸ்கிரீன்ல கொஞ்சம் அப்படி ஃபவுண்டேஷன் கலர்ல இருந்து சன்ஸ்கிரீன் அது. ஸோ நான் போட்டு ஆக்சுவலி மேடம் மாட்டிக்கிட்டாச்சு, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ எதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இது வரைக்கும் ஒத்துக்கல. பண்ணிட்டே இருக்காங்களே. ஓகே. ஸோ இப்படி பல கதைகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே இது நடந்திருக்கு. அது எப்பவுமே பார்த்துப்பாங்க மேக்கப் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கான்னு சொல்லி. ஷெட்யூல் வந்து ஒரு ரொம்ப நாள் பிரேக் அப்புறம் நெக்ஸ்ட் ஷெட்யூல் ஆரம்பிக்கிறோன்னா, நான் மோஸ்ட்லி வெளியவே போல் ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்து பயங்கர ஃப்ரெஷ் ஆகிட்டோன்னா ஃபஸ்ட் டே கேட்பாங்க, டிட் யூ புட் மேக்கப். நான் உடனே அவரை கூப்பிடுவேன், கணபதினா மேக்கப் போட்டிங்களான்னு கேட்குவேன். சார் இல்லை சார், நம்ம பேஸ் தான் சார் போட்டுருவோம், எப்பவும் போட்டுருக்கேன் சார். அது பேசிக்காக ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு அண்ட் ப்ராப்பராக கோம் பண்ணிட்டு ஃபுல்லி புல் த ஹேர் லூஸாக இருக்கணும், ரஃப்பாக இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ ஐ என்ஜாய்ட். ஏன்னா ஹேர் வந்து சரினான்னு சொல்லிட்டு மேம் சொன்ன ஒருத்தவங்க தான் பண்ணாங்க. அவங்க எனக்கு எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்கன்னா, அவங்க அன்றைக்கி என்ன மூடில் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு என்னென்னா இவங்க ஹேர் ஸ்டைலை பார்க்கணும்,
இவரது பார்க்கணும், என்னது பார்க்கணும், இதெல்லாம் இருக்கும். And ரவி இது பார்க்கணும். இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆனால் எனக்கு கொஞ்சம் அப்படி வந்துடும். வந்தோடனே ஹேர் சேஞ்ச் அப்படின்னு வைஸ் இட் ஸோ நீட், ரஃபில் இட் அப் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே Ruffle it. ஏன் இப்போ நீ சேஞ்ச் பண்ணி, நமக்கு என்ன தெரியும், நான் பேசாமல் உட்காந்துருவேன். அதனால மேம் இதை பண்ணது சரிண்ணா, எதாக இருந்தாலும் சரிண்ணாட்ட கேட்டுக்கன்னு. ஸோ டெய்லி யாராவது ஒருத்தர் வேற மாதிரி வருவோம் டோட்டலாக. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கால் சரிண்ணா அப்படின்வாங்க. வந்து ஆக்சுவலி அவங்க அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி, ஆக்சுவலி இது செய்யணும். அந்த அம்மாவுக்கு பாம்பே போயிடணும்னா ஒரு 10 நாள் ஹேர் கட் பண்ணக்கூடாதுன்னா ஃபுல்லா வெட்டி போயிடுவாங்க. ஆமா, ஒரு நாள் பார்த்தா ஜெயந்த் அப்சல்யூட்லி அவர் பாவம் ஒரு 10 days கேப்போ 1 month கேப் வந்துருச்சு. பொள்ளாச்சி போய் ஷூட் பண்ணும்போது அவர் நல்லா வளர்த்து வச்சிருந்தாரு. பிகாஸ் கண்டினியூட்டி இருக்கும், அவங்க கரெக்டாக கட் பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த அம்மா கட் பண்ணும்போது அவர் சொன்னாராம், இன்னும் சரியா ரொம்ப ஷார்ட்டாக போகுது. நோ 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 இட்ஸ் பர்ஃபெக்ட் யூ டோன்ட் நோ இட்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. ஐம் லைக், ரவி வாட் இஸ் திஸ் இஸ் நாட் யுவர் ஹேர். ஹி செட் மேம் ஐ ட்ரைட் டெல்லிங் ஹர் மேம், அவங்க கட் பண்ணிட்டாங்க. சேம் திங் ஷி டிட் ஃபார் ஹிம் வந்து ஆல்சோ. முன்னாடி ஷெட்யூல்லாம் டக்குன்னு ஷார்ட் ஆகிடுச்சு. நானே பயங்கரமாக கண்டினியூட்டி பார்ப்பேன். நம்ம டீமை கேட்டால் தெரியும், ஃபோட்டோ வச்சுட்டு இது இப்படி இருந்துச்சு சீப்பை வச்சு லென்த்தெல்லாம் அளந்துக்கிறது, இது இங்கே தான் வச்சுனா இங்கே தான். அவங்க வெட்டிட்டு போயிடும். என்னென்னு பார்த்தா 2 நாளில் சார் ஹேவ் ஒன் ஒர்க் இன் பாம்பே, கடைசி ஷெட்யூலில் கண்டுபிடிச்சிட்டேன். நீ திரும்ப ஷார்ட்டாக ஃபர்னிச்சரில் கை வச்ச முதல்ல டெட் பாடி நீ தான் சொல்லி, இதுக்கு மேலே நோ ஸ்டாப் நான் அளவு சொல்லலாம், இவ்வளோ தான் கட் பண்ணணும்னு. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப திருப்தியாக கடைசி ஷெட்யூலில் தான் ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப திருப்தியாக வந்துச்சு. அது வரைக்கும் அவங்கள நம்பி அவங்க அப்படியே ஜாலியாக விட்டு, இது எல்லாருக்குமே நடக்கும். பாதி நாள் இவங்க மாட்டிப்பாங்க, why Leela is not ready. Sir, I've always been ready, sir. அது உங்களுக்கு தெரியாது, நீ கேரவேனில் இருக்கீங்க. You were ready, the hair is a problem. பட் பட் ஜோக்ஸ் அபார்ட், பட் எங்கள் எல்லாருக்குமே லுக்கை முதல்ல அமேசிங்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மேம். கரெக்ட். அந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தியோட இந்த படத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஃபிலிம்ஸ்லையுமே எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பராக இருப்பாங்க. இவரோட லுக்காக இருக்கட்டும், ரவி சார் இது என்னது லீலாதுன்னு சொல்லி அது பயங்கரம். இப்போ நிறைய பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது, காஸ்டியூம் சூப்பராக இருக்குது. And எனக்கு ஃபீல் லைக் ஹேர் கலர் ஹேட் டு சேஞ்ச். ஏன்னா என்னோட வேறு படம் கண்டினியூட்டி ஒரு ஸ்ட்ரீக்ஸ் ப்ளாண்ட் மாதிரி. நான் என்ன ட்ரை பண்ணிட்டேன், ரொம்ப ஸ்மார்ட்டாக ஐ தாட் மேம் நான் ஹேர் பிளாக் கலர் ஸ்ப்ரே போடுறேன் மேம், பர்ஃபெக்ட், யாருக்கு தே ஒன்ட் ஃபைண்ட் அவுட் அந்த மாதிரி. மேம் go color your hair and come. Mom, 2 days schedule. So I would color my hair black, come back, but fun. Despite all that, நாங்க டிஐல எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்னா சிஜியில் இந்த முடி கலருக்கு இப்போ இருக்கு பாருங்க, இந்த கலர்ல வந்தாங்க லாஸ்ட் ஸ்கெட்யூல். அதுல வேற லாஸ்ட் ஸ்கெட்யூல்ல வந்து ரத்னமாலா சாங் சம்திங் எடுத்துட்டு இருக்கும்போது ஆல் லுக்கிங் yellow அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இல்ல இங்க இருந்து போயிட்டு ஐ ஹேவ் டு கோ நெக்ஸ்ட் டே ஷூட் வித் திஸ் ஹேர் இன் பாம்பே, ஸோ ஐ கான்ட் கலர் இட் பெர்மனன்ட்லி அப்படின்னு. பட் ஐ ப்ராமிஸ் யூ நெக்ஸ்ட் 10 days டாக்கி ஐ வில் கம் ஃபுல்லி பிளாக் ஹேர் அப்படிலாம் சொன்னாங்க. செய்யல. அதெல்லாம் நாங்க உட்கார்ந்து இப்போ we are correcting everything in CG ல டை அடிச்சு. ஆமா ரத்னமாலா சாங்ல வந்து அந்த ரொமான்ஸ் ஷாட்ஸ்லாம் முடிஞ்ச உடனே அந்த Black எல்லாம் என் மூஞ்சில எல்லாம் இருக்கு மேம், Dress அதெல்லாம் கிளியர் பண்ணுங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்ல you remember பரதேசில he had to do romance. இப்படி பிடிச்சா அந்த பொண்ணு வேதிகாவோட மேக்கப் ஃபுல்லா கருப்பு மேக்கப் போட்டிருப்பாங்க, அது ஃபுல்லா வந்துரும் கையில. நான் வந்து 37 டேக்குக்கு சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். தலைவா நீங்க பரதேசி பண்ணவர் தலைவா, இதெல்லாம் நாங்க இதை ஒரு கேஸாவே எடுத்துட்டு வரக்கூடாது, பெரிய கை இல்ல. பெஸ்ட் இஸ் தட் கேர்ள். அவங்க ஏதோ ஒரு வியர்டான மேக்கப் போட்டுட்டு அது ஆக்சுவலி she would kill him. Actually he was like some 20 years old and she'd say, why have you touched my makeup and taken it off அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி தொடாம நடிக்க முடியும், அவர் அங்க கத்துவாரு. And he'll be like, na Sudha, tell me if I'm wrong, because நானும் நிறைய கொஞ்சம் படங்கள்ல நடிச்சிருக்கேன், மேக்கப் தொட்டா வராதே, இது என்ன மேக்கப் அப்படின்னு. என்னன்னா சாம்பார் சாதம் ஊட்டி விடணும். சாம்பார் சாதம் இப்படி அது ஏன் 37 டேக் போடுன்னா, ஊட்டி விட்ட உடனே இது வரைக்கும் இங்கெல்லாம் பிளாக்கா இருக்கு, ஃபவுண்டேஷன் என் வாய்க்குள்ள போயிடுது, வெளில வரும்போது ஒயிட்டா வருது.
இதுக்கு என்ன சொல்யூஷன் யாரும் ரீடேக் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபவுண்டேஷன் சொல்யூஷன். ஆமா. நைஸ். பட் ஃபைனலி அதை திரும்ப சம்மப் பண்ணுறேன், குவைட்டாக விட்டுறணும், வேறு எதுவும் எடுத்து கொடுக்கூடாது மேம். எடிட்டிங்கை கட் ஸோ பண்ணுங்க. லுக் அது சூப்பர். ஏன்னா எனக்கு பர்சனலி கேரவன்லேருந்து இறங்கும்போது லுக் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக இறங்குவோம் இந்த படத்தோட லுக் இதுதான்ட்டு. அதுவே 50% டன். அதுக்கு மேலே டைரக்டர் அவங்க எழுதியிருக்கதே மீதி 50%. நம்ம போய் பிஹேவ் பண்ணால் போதும், அங்கே என்ன சினாரியோ கொடுத்துருக்காங்களோ அதை பிஹேவ் பண்ணால் போதும். ஸோ அதில் இவங்க இவ்வளோ பேரோட பாட்டு இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. சூப்பர், அதான் சூப்பர். சூப்பர். 1960s அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. படம் அந்த செட்டில் தான் நடக்குதுன்றதை தாண்டி இப்போ எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, ஒரு பழைய பீரியட் படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னா அந்த காலகட்டத்துக்குள்ளே நம்ம இருந்தோம், அது சம்மந்தமாக தான் படித்தோம், அதில் வாழ்ந்தோம் அப்படிலாம் சொல்லுவாங்களே. ஸோ இதுவும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை அப்படிலாம் இல்லையா? அன்றைக்கி பேக்கப்னோடனே கேஷுவலாக மாறிடுவீங்களா இல்லை எப்படி? அது அவங்கள தான் கேட்கணும். பட் ஆன் செட் பர்ஃபெக்டாக தான் டெலிவர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் மெத்தட் ஆக்டிங் பண்ணுங்க, இல்லை சும்மா வந்து ஸ்பான்டேனியஸாக நடிச்சு கொடுங்க, ஐ டோன்ட் கேர். எனக்கு வேண்டியது கிடைச்சதா போதும், அவ்வளோதான். ஸோ பட் ரீசர்ச்ன்றது வந்து அபவுட் அவங்க கேரக்டர்ஸ் பற்றி. அப்போ வந்து என்ன பொழுதுபோக்கு இருக்கும் உங்களுக்கு 60களில்? எதுவுமே இல்லை. ராமசாமி ஐயா சொல்லிட்டு இருந்தார், அவர்கிட்ட வந்து அவர் மதுரையிலேருந்து வந்து பச்சைப்பன் கல்லூரியில் படித்தார். அப்போ படிக்கும்போது அவருக்கு வந்து சினிமாலாம் பார்க்குறதுக்கு காசு இருக்காது. ஸோ யாராவது கொஞ்சம் காசு இருக்கிறவங்க வந்து இவரை கூட்டிகிட்டு போனால் தான் உண்டு. இல்லை சார் நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க அப்போ ஹோல் டே அப்படின்னு சொன்னால், விடிய they'll be just talking politics, they'll be talking politics, country பற்றி. இட் வாஸ் ஸோ நிறைய பேசுவாங்க. இப்போ நம்ம பேசுகிறதே இல்லைல்ல, அவங்களுக்கு அதுதான் பொழுதுபோக்கு அப்போ. ஓகே. ஸோ இப்போ இவங்க கேரக்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை வந்து ஒரு பொழுதுபோக்கு காட்டணும், இவங்க ஒரு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு அவர் சைக்கிளில் போயிட்டுருப்பாரு. ஓகே. யூனோ அப்போ பைக்ஸ் கிடையாது. அவங்களோட அந்த வாழ்வாதாரம், அந்த ஒரு பொருளாதாரம் ஆஃப் தேர் ஃபேமிலி, அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அப்போ நீங்கள் அதெல்லாம் கேல்குலேட் பண்ணணும். லைக் யூனோ ஒரு கிளாஸ்க்கு போய் அவர் டியூஷன் எடுக்கிறதுக்கு 2 ரூபா கொடுத்துருப்பாரு, ஒரு ஹோல் மாதத்துக்கு 2 ரூபா கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் வந்து நாங்கள் 1960s எவ்வளோ இருக்கோம் அந்த கிளாஸ்க்கு, எவ்வளோ எல்லாமே ரீசர்ச் பண்ணி கொடுத்தது. ஸோ 2 ரூபா வந்து ஏன் 2 ரூபா அப்படின்னு கேட்பாரு. இப்போ வந்து பார்க்குற ஜென்சிக்கோ ஆல்ஃபாக்கோ வாட் எவருக்கோ 2 ரூபா, அது என்ன 2 ரூபா, வாட் இஸ் த பிக் டீல் அபவுட் 2 ரூபா அப்படின்னு நினைப்பாங்க. பட் அவருக்கு அந்த 2 ரூபா would have been his entire salary மேபி, யூனோ. ஸோ அந்த உலகத்துக்கு நீங்கள் கொண்டு போகணுன்னா அந்த மாதிரி கம்பேரிசன்ஸ், இந்த மெட்ரிக் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே ஒரு கம்பேரிசன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அது என்ன சொல்கிறது, அதுக்குன்னு சீன் பண்ணாமல் சீனுக்குள்ளே தோஸ் ஃபேக்டர்ஸ் வில் கம். அப்போ லைட்ஸ் நிறைய போட முடியாது உங்களால், பல்பு நிறைய போட முடியாது. இப்போ டிவி எல்லாம் கிடையவே கிடையாது. அப்போது there was ரேடியோனா ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் ரேடியோ இருக்காது, ஒரு தெருவுக்கு ஃபுல்லாகவே ஒரு ரேடியோ இருக்கும். ஸோ எல்லோரும் ரேடியோ செய்தி கேட்கணுன்னா எல்லோரும் வந்து அங்கே, இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கணும் எல்லாருமே டீ ஷாப்க்கு தான் போயிட்டு படிப்பாங்க. ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிரிப்டில் சீனில் இருக்குது. ஸோ அவங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான். பட் அதையும் தாண்டி இஃப் லைக் லீலா, ஐ நோ ஷீ ஸ்பீக்ஸ் டு கிராண்ட் பேரண்ட்ஸ், மதர், அந்த ஜெனரேஷன் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ பூர்ணிமா அவங்களோட யூனோ ஓல்டர் பீப்புள் இன் அ ஃபேமிலி, மீ டாக்கிங் டு மை ரிலேட்டிவ்ஸ், அதெல்லாம் நிறைய நடந்தது. நாங்கள் சினிமாவிலேருந்து பெருசாக வந்து லைக் ஓகே 60s இருந்த படங்கள்லேருந்து லுக் எடுக்கலை. ஓகே. ஓகே. Like I remember taking my dad's photograph and I sent it to Shiva. Okay. And you know, like that we modeled his look on something else. Amma's look, அவங்க வந்து மெடிசன் படிச்சுட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். இவங்களுக்கு அம்மாவோட லுக் தான். ஏன்னா அவங்க எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க அம்மா. ஸோ அந்த மாதிரி இவங்க காஸ்டியூம்ஸ்மே அம்மாவோடது யூஸ் பண்ணிருந்தீங்க? இல்லை, ஜுவல்ஸ் மட்டும். ஜுவல்ஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து அது 78 years பேக் அவங்க போட்ட 60 years பேக் வாட் எவர் மெடிசன் படிக்கும்போது இட்ஸ் டிஃபிகல்ட். பட் அவங்க இன்னும் வச்சுருக்காங்க அதெல்லாம். ஸோ அந்த மாடல்ஸ் வந்து பூர்ணிமா போயிட்டு லைக் மைசூர் சில்க்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து மைசூர் சில்க் எப்படி இருக்குன்னா பெரிய பார்டர் இருக்கும், ஜஸ்ட் 2 lines ஜரி இருக்கும், பாடி வந்து ஷிஃபானில் இருக்கும். ஸோ தி வர் ஃபேண்டாஸ்டிக் திங்ஸ். அதெல்லாம் அவள் வந்து ஷி ஆக்சுவலி கிரியேட்டட், ஷி மேட், பிகாஸ் யூ டோன்ட் கெட் இப்போ. ஸோ ஷில் டேக் ஷிஃபான் ஃபேப்ரிக், ஷில் டேக் ஜரி ஃப்ரம் சம்வேர் எல்ஸ். அப்புறம் சுந்தரி சில்க்ஸ், அப்புறம் நிறைய ஷாப்ஸில் ஷீ வாஸ் ஆர்டர் கொடுத்து பண்ண வச்சுட்டு இருந்தாங்க, வீவிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஹேண்ட் பெயிண்டட், திஸ் லேஸ் இஸ் ஆல் ஹேண்ட் பெயிண்டட். இதெல்லாம் வந்து படத்துக்காக பண்ணது.
She did some extra for the promotions. ஓகே Yeah. Hello, excuse me. இவங்களுக்கும் அந்த மாதிரி தான் பண்ணோம். இல்ல மேம் இவ்வளோ நீங்க சொல்லி பேசுறாரு. மேம் இல்ல மேம் இருங்க மேம் நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது அதை எடுத்து இப்படி வைக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போடுவாங்க இப்ப கீழ விலை வருமான்னு எல்லாம் பார்க்க போறாங்க இதுல விலை வருமா See, இது எங்க actually கமெண்ட்ஸ்ல போனா நான் சொல்றேன் வாங்கலாம் எல்லாரை விட எல்லா all heroes all actors விட actually ரத்னமாலா this girl I see her becoming a director. ஸோ ஏதாவது நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் சீனில் சம்டைம்ஸ் வில் பி ஸோ பிஸி ஐ சார் ரத்தன் ஜஸ்ட் வாட்ச் தெம் ஸோ லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பின்னாடி இருப்பாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள போயிட்டு கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இது இப்படி பண்ணு அப்படி பண்ணு கம் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷில் மேக் மை லைஃப் ஈஸி வெரி ஷார்ப் யா யா ரியலி இஸ் வெரி ஷார்ப் சூப்பர் Yeah. சூப்பர் பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் இல்லையா எனக்கு பட் ஐ ஃபீல் தட் லைக் தேவர் சீன்ஸில் அந்த ஒரு கனெக்ட் ஐ டோன்ட் நோ ஹவு பட் ஏன்னா எனக்கு இது வேறு பிளேசஸில் திஸ் டசன்ட் ஹேப்பன் ஆனால் ஹியர் ஐ நியூ எக்ஸாக்ட்லி மேம் ஒரு சீனில் ஓகே யூ வாண்ட் சம்மன் டு பாஸ் ஃப்ரம் ஹியர் ஃப்ரம் தேர் ஸோ ஐல் பி லைக் ஓகே வில் ஃபிகர் தட் அவுட் அந்த மாதிரி யா இவங்க அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க நான் பார்ப்பேன் இவங்க எனக்கு தெரியாதுன்னு நினைப்பேன் ஸோ பட் அங்கே போயிட்டு ஷில் பி லைக் கமாண்டிங் அண்ட் டிமாண்டிங் ஏய் கம்மியா ஏ டூ திஸ் யூ கான் டூ திஸ் ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு டூ திஸ் ஃபர்ஸ்ட் அப்படிலாம் போயிட்டுருக்கோம் சூப்பர் ஷார்ப் ஸோ மேம் சொன்ன மாதிரி மேமோட அப்பா ஃபோட்டோலாம் உங்களுக்கு அமிச்சு இப்படி தான் இருக்குன்ற லுக்காக இது பண்ணுறாங்க பட் ஸ்கிரிப்டை தாண்டி ஸ்கிரிப்ட் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க அந்த 60s பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் நீங்கள் எல்லாம் ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று பண்ணியிருப்பீங்க இல்லையா எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே வந்து என்ன மாதிரி எமோஷன் என்ன ஃபீல் எல்லாமே தெரிஞ்சிச்சு பட் லுக்காக என்ன செட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரில இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா சரினா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஸோ அவங்க தான் லுக் செட் பண்ண போகிறாங்க அண்ட் ஷீஸ் டன் மல்டிபிள் ஃபிலிம்ஸு வெரி வெல் நோன் எல்லாமே ஸோ அந்த டைமில் நான் சுதா மேமை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது நான் அப்போ தான் முடியெல்லாம் வளர்த்து வச்சுருந்தேன் ஸோ அது ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும் இல்லை பாய்ஸ்க்கு எப்போவுமே வந்து தாடி பொசசிவ்னஸ் இருக்கும் இல்லை முடி பொசசிவ்னஸ் இருக்கும் ஸோ நான் வந்து அந்த முடியை வளர்த்து ஸோ நான் என் மைண்டில் என்னென்னா ஓகே லாங் ஹேர் வைக்க போகிறாங்க அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் ஒரு சும்மா பேஸ் ஐடியா கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் போய் லுக்குக்கு போய் உட்கார்றேன் ஃபஸ்ட்டு கட் பண்ணதே பின்னாடி இருக்கிற ஃபங்க்கு தான் கட் பண்ணிட்டேன் ஒரு செகண்ட் நான் எப்படி பார்க்குறேன் முடி போச்சு அப்படின்னு பார்க்குறேன் முடிஞ்சது ஒரு செகண்டில் முடிஞ்சது முடிஞ்சது அது ஒரு மாதிரி பாரம் ஆயிடுச்சு ஆட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு செஷன் பண்ணோம் லுக்கு ஆல்மோஸ்ட் லைக் 2.5 hours பண்ணியிருப்போம் ஃபோட்டோஸ் எடுத்தோம் பட் சம்வேர் எனக்கு அந்த லுக்கு பெருசாக செட் ஆகல பட் அவங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது அண்ட் நான் கேட்டேன் இது ஓகே இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன் பட் ஒரு பாயிண்ட் ஆன பிறகு ஒரு நாள் கழிச்சு வந்து ஃபோன் பண்ணாங்க இல்லை வில் ஹாவ் டு டூ இட் அகேன் அது வந்து செட் ஆகல அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி போகிறேன் பட் இந்த டைம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து அந்த லுக்ஸு கூகுளில் பண்ணி பார்த்துட்டு 60s எப்படி இருந்தாங்க இல்லை 70s எப்படி இருந்தாங்க இல்லை ஒரு ஃபோட்டோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறதா இருந்தால் எப்படி போஸ்ட் பண்ணுவாங்கிறத போய் பார்த்தேன் ஸோ அங்கே நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன்னா காஸ்டியூம் எல்லாமே போட்டு நான் இப்போ இருக்கிற மாதிரி நின்று போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் பட் நீங்கள் அந்த 60s இல்லை 70s இல்லை 80s அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருப்பாங்க ஒன்று வந்து போஸ்ட் பண்ணோன்னா எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் நிற்பாங்க இல்லை இந்த சைடில் இப்படி வந்து நிற்கிற மாதிரி எப்போவுமே ரிஜிடாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பாங்க வேறு பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இடுப்பை மட்டும் கொஞ்சம் லைட்டாக இப்படி தூக்கிட்டு ஒரு கால் இப்படி வச்சுட்டு நிற்பாங்க ஓகே ஸோ தட் மேட் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் லுக்கு போய் செட் பண்ணும்போது அப்போ தான் அந்த கர்லி ஹேர் லுக் பண்ணாங்க அப்போ பார்க்கும்போதே வந்துட்டு சுதா மேம் சொன்னாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பட் இந்த வாட்டி வாட் மேட் அ டிஃப்ரென்ஸ் வாஸ் அங்கே போய் போஸ்ட் பண்ணும்போது நான் அந்த இதை ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சேன் இப்படி இடுப்பை தூக்கிட்டு ஒரு காலை இப்படி வச்சுட்டு அண்ட் தோஸ் பிக்சர்ஸ் ஒர்க்டு ஸோ அங்கேருந்து பேஸ் ஹோம்ஒர்க் இவ்வளோ தான் பட் மீதி வந்து ஃபார் அ ஃபிலிம்லேருந்து அண்ட் ஃபார் அ டைரக்டர் லைக் சுதா மேம் எல்லாமே வந்துட்டு த்ரூ த ப்ராசஸ் தான் நம்ம கற்றுப்போம் ஸோ நான் டே 1 நான் சின்னதுரை என்ன புரிஞ்சுக்கிட்டு போனேனோ பை த லாஸ்ட் டே அது வந்து வேற ஒரு வெர்ஷன் என் மைண்டில் வந்து ஓகே சூப்பர் ஆனால் உங்களுக்கு இப்போ இந்த கதைக்களம் கேரக்டர்ஸ் இவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் இப்போ நான் 85 பிறந்தேன் நான் ஒரு 90 வரும்போது சினிமா பார்க்குற பழக்கம் வந்துருச்சு அதில் அந்த காலத்து படங்களை வீட்டில் அதிகமாக பார்ப்பாங்க அப்போ தேட்டர் அதிகமாக கூட்டிகிட்டு போக மாட்டாங்க வீட்டில் ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனால் ஏதாவது கேசட்ஸ் இருக்கும் பழைய படங்களோட ஸோ அது எங்கேயோ நமக்கு ஃபெமிலியராக தான் இருக்குது இவ்வளோ தூரம் பேண்ட் போட்டிருக்குது அதெல்லாம் அந்த ஹேர் ஸ்டைல் இப்படி வைக்கிறதுன்றது அண்ட் நமக்கு டெலிவிஷன் வீட்டுக்கு வந்த காலகட்டங்களில் அந்த பாட்டெலாம் நிறைய இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் வரும் உதாரணத்துக்கு காவிய புதன் அப்படின்னு ஒரு நாள் இருக்கும் அது ஸோ அதெல்லாம் பார்த்து ஸோ அதெல்லாம் மைண்டுக்குள்ளே பிக்சராக இருக்குது ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம அதை போட்டுக்கிறோன்றது தான் நான் அப்போ சொன்னது தான் எனக்கு லுக்கு செட் ஆனால் தான் நான் கம்ஃபர்டபுளாக கான்ஃபிடென்ட்டாகவே இருப்பேன் இப்போ அமரனுக்கு வந்து ஃபஸ்ட் ஷெட்யூல் போயிட்டு அங்கே இருக்க ஆர்மி பீப்புள் ரியல் ஆர்மி பீப்புளோட தான் நாங்கள் ஷூட் பண்ணோம் அப்போ நான் வெயிட் போட்டிருக்கிறது எனக்கு பத்தலை
நான் மட்டும் கொஞ்சம் சினிமாவில் நடிக்கிறவனா தெரிகிறேன். அங்கே அதைவா? போனால் அதுக்குள்ளே நடந்தா அப்போ எங்களுக்கு ஒரு 1 மந்த் பிரேக் கிடச்சிச்சு. அந்த 1 மந்த்தில் ஒரு 3-4 கேஜிஸ் பில்ட் பண்ணேன் நான். அப்புறம் அந்த யூனிஃபார்மை போட்டு போய் நின்ன பிறகு நான் வேறு எதை பற்றியுமே யோசிக்கல அந்த ஸ்கிரிப்டில். இந்த சீன் என்ன பண்ண போகிறோன்றது தான். அதே மாதிரி தான் இந்த லுக் வந்ததுக்கப்புறம் அண்ட் இந்த ரீடிங் பண்ணும்பொழுது உதாரணத்துக்கு இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே அந்த டீட்டெயில் இருக்குது. தம்பிக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு அவன் டக்குன்னு ஃபோன் எடுத்து பேசினான் அப்படின்னு தான் இன்றைக்கி எழுதுவோம். ஒரு செல்ஃபோன் எடுத்தான் டக்குன்னு அடித்தான், இல்லை சைக்கிள் எடுத்துகிட்டு வேக வேகமாக போனான்றது இருக்குல்ல. இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். இது சூப்பர். என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னா எப்படி தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் போகணும் அந்த இடத்துக்குன்றது. இது இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே டீட்டெயிலிங் இருக்குது. இன்னொரு பக்கம் கேரக்டருக்கு ஒரு டீட்டெயில் இருக்குது. அவன் இப்படி இருப்பான் இப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு. அப்புறம் சிலர் அந்த டைமில் இருந்தவங்கள கேட்கும்பொழுது அவங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டது. ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து அந்த டைமில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவர் வந்து படத்துக்கு ஹெல்ப் பண்ணார். அவர் பேர் ஆர் ராமசாமி ஐயா. ஆமாம், இல்லை இன்னொருத்தர் நம்ம படத்தில் கூட நன்னனா நடிச்சிருக்காரு. நன்னன். அவர் வந்து தமிழ் ப்ரொஃபஸர் பிரபாகரன் சார். இப்போ அவர்கிட்ட சில டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டோம். என்ன சொல்லுவாங்க, என்ன எப்படிலாம் இருக்கும், பேசிக்ஸ் மட்டும். பட் ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அவங்க 2 பேருமே சொன்னாங்கல்ல, அந்த காலத்தில் வந்து இப்படி இவங்க அவங்க மதுரையில் வந்து அவங்க இவங்க இல்லை, ரொம்ப பேசுவாங்க. அவங்க இவங்கன்றதெல்லாம் இன்னும் லேட்டராக தான் வந்துச்சுன்றதை அவங்க சொன்னாங்க. அவங்கெல்லாம் அந்த காலத்தில் இது படித்தவங்க. அதுலேயுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த டைம் காலேஜ் போகிறவங்களே ரொம்ப கம்மி குரூப்பு. அது ரொம்ப கஷ்டம் இல்லை. அன்னைக்கு இருந்த மக்களுடைய மனநிலைக்கு படித்து வரணுன்றதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ காலேஜ் போனால் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அவங்களோடதே வேறு மாதிரி இருக்குன்றது தான். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்க முடியும். நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக டோட்டலாக மாத்திர ஒர்க் நம்ம பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் ஒரு ஏபிசிடி மட்டும்தான் வச்சுக்கணும். நம்ம அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க என்ன ஸ்கிரிப்டில் சொல்லியிருக்காங்களோ அதுக்குள்ளே போய் இவால்வ் ஆகிக்கணும். அண்ட் நான் இந்த கதை கேட்ட நாள்லேருந்து மேம் என்ன சொல்கிறாங்களோ அது ஓகே, அதை நான் மைண்டுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா இவ்வளோ வருஷம் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆடியன்ஸாக நமக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் அவ்வளோதான். கதைக்குள்ளே டீட்டெயிலிங்கில் நான் போகவே இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ படிக்கல இதை பற்றி, இந்த வரலாறை பற்றி. அவங்க ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் வேறு. அவங்க இந்த கதையை பற்றி அவ்வளோ படித்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செய்ய போகிறோம், அவ்வளோதான். அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அது ஓகே. அவங்க யாரை இந்த படத்துக்குள்ளே என்ன காஸ்டிங்காக கொண்டு வந்தாலோ டெக்னீஷியன்ஸாக கொண்டு வந்தாலோ அதுதான் என்னுடைய டெசிஷன்றது. இவ்வளோ பெரிய ஒர்க் போயிருக்கு. இதில் நான் ஏன் சைடு ஏன் இன்புட் போடுறதுக்கான டைம் இது இல்லை. இது இந்த படமாக எப்படி ஆக்குறதுன்றது மட்டும்தான். ஸோ அந்த ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணிட்டேன். மேம் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டேன். மேம் ஓகேனா ஓகே, இல்லைன்னா இல்லை. ரைட். இல்லை ஆக்சுவலி ரீசர்ச்சில் வந்தது தான். இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து அப்போ வந்து பஞ்சம். ஸோ நீங்கள் ரைஸ் சாப்பிட்றதே ஒரு லக்ஸுரி அப்போது. ஸோ என்ன சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுலேருந்து ஆரம்பிச்சு ஏன்னா படத்துலேயே ஒரு டயலாக் வரும். ஸோ அது வந்து ஆர் ராமசாமி ஐயா வாழ்க்கையிலேருந்து எடுத்தது. அவர் ஒரு பெரிய போராளி, மஜ்ரா காலேஜில் படிச்சுட்டு இருந்தார் அப்போது. ஸோ எல்லா போராட்டத்துக்கும் போவார். அவர் ஒரு ஸ்டூடெண்ட் லீடர் எல்லாமே இருக்குது. ஸோ ஆனால் வீட்டுக்கு வந்தால் அவருக்கு வந்து சாப்பாடு வந்து லைக் கம்மியாக தான் இருக்கும். ரசம் ரைஸ் இருக்கும். ரைஸ் பெரிய விஷயம் அப்போ ரைஸ் சாப்பிட்றது. ரசம் ரைஸ் தான் இருக்கும். ஸோ எவ்ரிடே சேம் திங். ஸோ வந்து அவர் உட்காந்து சாப்பாடு முன்னாடி உட்காந்துட்டு, டே ராமசாமி உனக்கு சாப்பாடு இப்படி சாப்பாடே இல்லை, நீ போயிட்டு போராளியா அப்படின்னு அப்படி பேசிப்பாரா. அதை வந்து அவருக்கு அப்படியே வச்சுட்டோம். அந்த டயலாக்ஸ் எல்லாம் அவர் கொடுத்தது. ஸோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொல்ல எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை டயலாகாக வச்சுட்டோம். அதே மாதிரி ஒரு சௌராஷ்டிரியன் வந்து இருப்பார் படத்தில் இருக்காங்க. இருக்கும்போது இவர் மதுரைக்காரர் இல்லையா, ராமசாமி ஐயா வந்து மதுரைக்காரர். அப்போது அவங்கள வந்து பட்டு நூலான்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஸோ அது வந்து பட்டு நூலா பட்டுன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அப்புறமா என்னன்னா எங்கள் படத்தில் நன்னனா நடித்த ஒரு ப்ரொஃபஸராக நடித்த பிரபாகரன் சாரோட ப்ரொஃபஸர் ஒருத்தர் 80+ அவர் வந்தார் எங்கள் டப்பிங்கில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவர் ஷாக், நாங்களாம் அப்போ பட்டு நூலாம் தான் கூப்பிடுவோம் இவங்கள, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஸோ தட் வாஸ் ஆர் ராமசாமி ஐயா. ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து ஒரு லைக் கோம்பிங் த்ரூ ஃபார் தட் ஏஜ், ஃபார் தட் ஈரா அண்ட் ஸ்லாங் எல்லாமே. ஸோ அதெல்லாம் அவர் ரொம்ப 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 இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அவங்களோட எல்லாம் பேசும்போது யூனோ யூ ஜஸ்ட் அப்படியே ஆயிடுவோம். இவங்களே கூட இப்படி பண்ண மாட்டாங்க, அந்த கேரக்டர் அப்படி பண்ணாது, அந்த ஸ்டேஜ்க்கு வந்துடுவாங்க. சின்னதுரை அவர்களே, எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கும்போது, அதர்வா சின்னதுரைனே 2 பேராக நான் பார்க்குறேன். ஸோ அதர்வாக்கு சின்னதுரை கிடைக்க என்ன காரணமாக இருந்திருக்கும், அதே மாதிரி சின்னதுரைக்கு அதர்வா கிடைக்க என்ன காரணமாக இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
ஐ திங்க் இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத் தான். நான் இந்த படத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து ஆனஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் இமீடியட்டாக என் மைண்டில் வந்தது பிகாஸ் சுதா மேம் வந்துட்டு கூப்பிடுறாங்க, இது போயிட்டு வில் ஜஸ்ட் see how it works out அப்படின்னு சொல்லி தான் அந்த மைண்ட் செட்டில் நான் வந்தேன். பட் அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க. ஸோ அவங்க கிட்ட போகும்போது என்னென்னா நம்ம கேரக்டர் மட்டும் சொல்ல மாட்டாங்க, அவங்க ஸ்கிரிப்டை கையில் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்கிரிப்டை படிக்கும்போது நல்லா இருந்தது அந்த ஃப்ளோ ஆஃப் இவெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். அண்ட் எனக்கு உண்மையிலேயே இன்றைக்கி நான் படம் போய் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு, நான் சுதா மேம் கிட்ட அதான் சொன்னேன், தட் நான் இத்தனை படங்கள் பண்ணியிருந்தாலும் த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் I've been on screen is இந்த படம் தான். அண்ட் எனக்கு ரியல் லைஃப்பில் ஒரு இடத்துல என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இல்லை வந்துட்டு கால் வந்துட்டு ஆடிக்கிட்டே இருக்கும், இல்லை ஏதாவது வந்துட்டு ஒரு எனர்ஜி வந்து மேக்ஸிமம் ஆன் ஸ்க்ரீனில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக்க பார்ப்பாங்க பிகாஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ் அண்ட் எவ்ரி திங். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன படம் பண்ணியிருந்தாலும் மேக்ஸிமம் வந்துட்டு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது இந்த படம். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஒரு 50% நான் சின்னதுரையை அப்ரோச் பண்ணாலும் 50% நான் எனக்குள்ளே வந்துட்டு என்னோட ட்ரேட்ஸ் என்ன இருக்கோ, இல்லை என்னோட ஆட்டிடியூடு என்ன இருக்கோ அதை வந்துட்டு நான் ப்ளே பண்ணேன். விச் மீன்ஸ் நான் ரொம்ப ஈஸியாக இதை வந்துட்டு என்னால் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அஃப்கோர்ஸ் வித் சுதா மேம்ஸ் கைடன்ஸ் கொஞ்சம் அதிகமாக போகுது, இல்லை மீட்டரை கொஞ்சம் கம்மியாகுதுன்னா அவங்க சொல்லிடுவாங்க, இது இப்படி பண்ணிக்கோ அப்படி பண்ணிக்கோ. அண்ட் அவங்கக்கிட்ட வந்து நடிப்பெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. அது வந்து சில கியூஸ் இருக்கும், இப்படி பண்ணலாம் இல்லை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கியூ தருவாங்க, அந்த கியூஸ்லேருந்து பிக்கப் பண்ணுறது தான். ஸோ ஐ திங்க் ஓவரால் எனக்கு வந்து ரெண்டுத்துக்கும் அவர் சொன்ன மாதிரி ஒரே ஆன்சர் தான் இருக்குது. ஆமாம். அண்ட் ஐ திங்க் ஐ எம் வெரி லக்கி டு கெட் திஸ் ரோல். சூப்பர். ஓகே, ஸோ இதோட கண்டினியூஷனாக மேம்கிட்ட கேட்குறேன். மேம், இப்போ இது வந்து எல்லாருக்குமான கேள்வி, ரவி சாரும் சேர்த்து தான். ஸோ இந்த கேரக்டருக்கு இவங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்குல்ல, ஒய் சின்னதுரையா அதர்வா ப்ளே பண்ணணும், ஒய் வந்து செலியனா எஸ்கே ப்ளே பண்ணணும், ஒய் ரத்னமாலாவா ஷீலா ப்ளே பண்ணணும், ரவி சார் வந்து திருநாடனா ப்ளே பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தராக பேசும்போது நீங்கள் என்டப் பண்ணுங்கள். சின்னதுரை பற்றி பேசலாம். ஒய் சின்னதுரை நீட்ஸ் அதர்வா? ஐ திங்க் எனர்ஜெட்டிக்காக வேணும். ஓகே. அண்ட் ஐ நோ அதர்வா ஆக்சுவலி குவாய்ட்டாக இருப்பாப்புல, வெளியிலலாம் அப்படி இப்படி குவாய்ட்டாக, பட் ஆக்சுவலி இஸ் ஃபுல் ஆஃப் பீன்ஸ். யூ கான்ட் கண்ட்ரோல் ஹிம். அப்படியே எனர்ஜெட்டிக்காக அங்கேயே குதிச்சுட்டு இருப்பாங்க. யா லைக் அந்த சிவகங்கையில் நாங்கள் ஸ்கெட்யூல் பண்ணும்போது பரதேசி அப்போலேருந்து ஐ நோ வாட் அதர்வா இஸ் ஆக்சுவலி. he is not that quiet person. He is quiet also, but there is a madness to him. Okay. அது வந்து ஈஸியாக he was able to do it very easily. Like Arjun who co-wrote with me, அவனுக்கு டவுட்ஸ் இருந்தது, அதர்வாவால் இது புல் ஆஃப் பண்ண முடியுமா இல்லையான்னு, பிகாஸ் இஸ் ஆல்சோ மை அசோசியேட் டிரெக்டர். ஸோ எல்லாரும் உட்காந்து லைக் ஆக்சுவலி இங்கே காஸ்டிங் பண்ணும்போது எவ்ரிபடி சிட்ஸ் அண்ட் டிஸ்கஸஸ். ரொம்ப ஃப்ராங்காகவே எனக்கு சொல்லுவாங்க, கதை சரியில்லை, சீன் சரியில்லை, இது என்ன டயலாக் எழுதி வச்சுருக்கேன், அப்படி தான் பேசுவாங்க என் அசிஸ்டன்ஸ் என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி அந்த வகையில் தே செட் we don't know, we haven't seen. அவர் சொல்கிற மாதிரியே அவரோட எனர்ஜியை வந்து அப்படியே என்ன சொல்கிறது, அமுக்கி வச்சுட்டு தான் அவரை வச்சுட்டு படம் பண்ணியிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ். இது ஃபர்ஸ்ட் டைம் ஹீஸ் பிளேயிங் அ ஹை எனர்ஜி கேரக்டர். அது ஃபேக்காக இருக்கக்கூடாது, ஃபால்ஸாக இருக்கக்கூடாது. ஒரு சில பீப்புள் ரியல் லைஃப்பில் அவங்க குவைட்டாக இன்டென்ஸாக வெரி இன்ட்ரோவர்ட்டடாக இருக்கிற பீப்புள் வந்து நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரோவர்ட்டட் கேரக்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேக்காக ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே. That is not there in him. So acting illa easy. That's why I chose it. Super ma'am. Yeah. ஆனா இப்போ அதே தான் எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு செலியன் கிடைக்க என்ன காரணமாக இருந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் அதை. ஸோ மேம் வந்து ஒய் செலியனுக்கு நீங்கள் அப்படின்றத மேம் சொல்லுவாங்க. எனக்கு மட்டும் டஃப் கொஸ்டின். இல்லை ஃபஸ்ட் உங்களுக்கு சரியாக கன்வே ஆகலை அப்படின்ற மாதிரி அவர் பார்த்தாரா, அதனால் அப்படி சிலபஸை மாற்றிட்டேன். மேபி இந்த கதைக்குள்ளே இருக்க இந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, ஸோ ஃபேமிலியை ரொம்ப க்ளோஸாக பார்க்குற ஒருத்தன், ஆனால் அவனோட வாழ்க்கையில் பெருசாக ஒன்று அச்சீவ் பண்ணணுன்னு நினைக்கிறவன், அந்த கேரக்டர் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்தது. அண்ட் பேசிக்காக நான் பார்க்குறது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தராக இப்போ மக்கள் வந்து என்னை பார்க்குறாங்கன்றது இருக்கு இல்லையா, அந்த செழியனும் எல்லாருக்காகவும் ஒன்று செய்யணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான். இந்த மாதிரியான கனெக்ட் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ரீசனாக இருக்கணும்னு. நைஸ் சார். நீங்கள் சொல்லுங்கள். ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா சிவா தான் ஒத்துக்கிட்டார் அது பண்ணுறதுக்கு. நோ, இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கும் படத்தில் ஒரு சில போர்ஷன்ஸில், ஃபஸ்ட் ஹாஃபில். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி சேலஞ்சிங் கேரக்டர். அப்படி இருக்கும்போது எப்படி என்டர்டெயின் பண்ணுவீங்க, எப்படி அவரை பிடிக்க வைக்கணும், அந்த மாதிரி சேலஞ்சஸ் ஆர் தேர் ஃபார் அ ரைட்டர் ஆல்சோ.
பிகாஸ் அவர் தான் மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் படத்தில். ஸோ எப்படி இந்த கேரக்டர் எக்ஸைட்டிங் ஆக்கணும் அண்ட் அவருக்கும் அந்த அந்த டைம் பீரியடில் இட் ஷுடன்ட் லுக் டெட். பட் நான் ஒன்று சொல்கிறேன் சிவா பற்றி. ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு சிவாவை மீட் பண்ணி இன்ஸ்டன்ட்லி அவருக்கு பிடிச்சி போச்சு கதை அந்த மாதிரியெல்லாம் நடந்ததுக்கப்புறமா, ஸ்கிரிப்ட் படித்ததுக்கப்புறமா எனக்கு 2 சீன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த படத்தில் எழுதின 2 சீன் அது ஒரு ஹீரோயிசம்காக எழுதின சீன்ஸ் 2ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிவா சொன்னது வந்து மேம் சூப்பர் மேம், ஐ லவ் த ஸ்கிரிப்ட் அது இதெல்லாம் சொல்லிவிட்டு தென் வாட் டின்ட் யூ லைக் அப்படின்னு சொல்லும்போது, மேம் அந்த ஒரு சீன் இருக்குல்ல மேம், அதை தூக்கிடலாமே, அது வேண்டாமே, அது வந்து லைக் எனக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து இன்டர்வெல் பாயிண்டில் ஒரு இடத்துல வந்து இவ்வளோ ஹை கொடுக்குதுன்னா அதுக்கு முன்னாடி இது ஒன்று நடந்துச்சு, இந்த சீனில் ஒன்று நான் பண்ணியிருந்தேன். he said இங்கே வந்துடுதே அப்படின்னு. ஸோ அது வந்து வேறு ரீசனுக்காக நான் வச்சுருந்தேன் ஏர்லியராக, இந்த கேரக்டருக்கு வந்து இது கொடுக்கணும், ஒரு லிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. he said remove it. அப்புறம் இன்னொரு சீன் இருந்துச்சு, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு சீன். சுத்தமாக பிடிக்காதுன்னா பிடிக்காது. அது ஒரு காம்ப்ரமைஸ், அது ஒரு காம்ப்ரமைஸ்டாக நான் எழுதி வச்சுருந்தேன். அது he plucked out those 2 scenes. அந்த 2 சீன் தான் இவர் வந்து அவ்வளோ 100 and something சீன்ஸில் he said this is இது வேண்டாம், இது மேம் அவன் கேரக்டருக்கு இது ஜஸ்டிஃபிகேஷன், நோ ப்ராப்ளம், அவன் கெட்டவனாக தெரிஞ்சாலும் நோ ப்ராப்ளம், பட் அது ரியலாக இருக்கட்டுமே அப்படின்னு. ஓகே. ஸோ ஐ செட் ஓகே ஐ ஃபவுண்ட் மை ஹீரோ அப்படின்னு. சூப்பர். யா எல்லாரும் இவ்வளோ எக்ஸைட் ஆகிறாங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்டாகவே பேசுகிறீங்க ஃபங்க்ஷன்ஸ்லேயும் இந்த மாதிரி. இல்லை இது சொல்லியிருக்காங்களா? சொல்லிட்டாங்க. சரி, நான் ஃபஸ்ட்டு போய் இந்த இப்போது மேமோட எனக்கு எந்த வித பழக்கமும் இல்லை. அதிகமாக எங்கேயும் வெளியில் மீட் பண்ணது எதுவுமே கிடையாது. ஃபிலிம் அவ்வளோதான், அவங்க படம் பார்த்துருக்குறோம் அவ்வளோதான், பேசினது கூட இல்லை. ஒரு வாட்டி இறுதி சுற்று டப்பிங் அப்போது மேம் அந்த டப்பிங் தேட்டரில் பார்த்தேன். நான் வேறு படம் டப் பண்ணியிருந்தேன். அப்போ மேடி சாரும் அவங்களும் வந்தாங்க, அப்போ மீட் பண்ணோம். ஆக்சுவலாக துரோகி படத்துக்கு நான் அவங்களோட ஃபஸ்ட் படத்துக்கு நான் ஆடிஷன் போயிருந்தேன், அதில் ஒரு கேரக்டருக்கு. அப்போ நான் மேமை மீட் பண்ண முடியல. ஓகே. என்னை வந்து ஸ்ரீகாந்த் சார் வந்து அனுப்பிச்சிருந்தார், அவர் அப்போ டிவி ஷோ ஜட்ஜினால அனுப்பிச்சிருந்தார் என்ன. அப்போ நான் போய் ஆடிஷன் பண்ணிட்டு வந்தேன். பட் நான் அந்த இதில் செலக்ட் ஆகலை. அதை மேம் மென்ஷன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அப்போ ஆக்சுவலாக நீங்கள் நல்லா பண்ணலன்னா நான் செலக்ட் பண்ணாமல் இல்லை, நீங்கள் வந்து ஓவர் குவாலிஃபைடாக இருந்தீங்க அந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டாக சொன்னாங்க. ஓகே. ஆனால் எங்கேயோ ஒரு கனெக்ஷன் மட்டும் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இறுதி சுற்று ட்ரெய்லர் நான் தான் ரிலீஸ் பண்ணேன், சோஷியல் மீடியாவில் வந்து பண்ணேன் நான். ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்குது. இன்னொன்று இருக்குது, சரி இங்கே சொல்லலாம். சூரரை போற்று படம் வந்து நான் வந்து கதையை படிச்சுட்டு சரியில்லைன்னு சொன்னதாக மேடம்க்கு வந்து தகவல். மேம் ஸ்கிரிப்ட் என்கிட்ட கொடுத்ததாக அவங்களுக்கு தகவல், எனக்கு செட் ஆகலைன்னு. ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்து சேரவே இல்லை. சும்மா சொல்கிறாருங்க, போயிருக்கு. அவர் வந்து எனக்கு வந்து தகவல் என்னன்னா, இது வந்து என்ன இது இந்த படம் கஜினி மாதிரி ஸ்கிரிப்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிஜெக்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துச்சு செய்தி. நான் சொன்னேன், ஐயோ இந்த ஆக்டருக்கு வந்து கஜினி மாதிரி ஸ்கிரிப்ட்னா பண்ணணும் தானே, ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நிறைய இப்போ எக்ஸாம்பிள் கொண்டு சொல்கிறேன் மேம். மாநாடு வந்து பாதியில் ஃபஸ்ட்டு ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு நிறுத்திட்டாங்க. அப்போது அதை நான் என்ன வச்சு கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சொல்லும்போது இந்த படம் சூப்பர் ஹிட்டே ஆகும், விபி சார்கிட்ட மட்டும் சொல்லுங்கள், இது சிம்பு சாரை வச்சு தான் கண்டினியூ பண்ணணும், ஏன்னா இது ஆரம்பிச்சாச்சு அவரை வச்சு, அதனால் இதை கண்டினியூ பண்ணிட்டோம், இது ஆரம்பிக்கலைன்னா நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்றது தான். இதுதான் மேம் நமக்கு இப்படி இருக்கிறது தான் எனக்கு பெட்டராக இருக்கும். நான் இல்லைன்னா அது அவர் சொல்லியிருப்பேன் மேம், ஏன் ஒரு வேளை பிடிக்கலன்னா கூட ஏன் பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேன் மேம். எனக்கு அது வந்து ரீச்சே ஆகலை இந்த கதை தான்றது. ஓகே, இப்படி இந்த மாதிரி எங்கேயோ ஒரு கனெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அது என்ன ரீசன்றதெல்லாம் இனி நம்ம அதை இது பண்ண தேவையில்லை. ஸோ அது வந்து இங்கே வந்து லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ பர்சனலாக பண்ணணும், எப்படி அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த ஸ்கிரிப்டில் இதை சொல்லணும் அப்படின்னா நான் போயிட்டு மேம் இதில் இது மட்டும் நான் சொல்லாமான்னு 1 minute அப்படின்னாங்க. போச்சுரா அப்படின்னா டக்குன்னு இப்படி இது பண்ணாங்க. இப்போ டைரி எடுத்து வச்சு ஒரு பேனை எடுத்துகிட்டு நவ் டெல் மீ அப்படின்னாங்க. ஓ சூப்பர் அப்படின்னு. அப்போ தான் அவங்கள ஃபஸ்ட்டு இது பண்ணி அவங்க இது எனக்கு தெரியாது இல்லை, அவங்க எல்லார்ட்டேருந்தும் சஜஷன்ஸ் எடுத்துப்பாங்க. யார் அதை பார்த்து இது இப்படின்னு சொன்னால் அதை அனலைஸ் பண்ணுவாங்க, ஓகேனா ஓகே. அப்போ எனக்கு அந்த சீன் பட்டுச்சு. சரி, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவரோட ரோல் வந்து செம்ம ஒரு ரிபல், பட் சாமிங்காக இருக்கிற ஒரு ரிபல். அது ஃபஸ்ட் ஹாஃபில் எல்லாருக்கும் பயங்கரமாக ஹை வரணும்னா இந்த கேரக்டர் வந்து ஜஸ்ட் லவ் இந்த இதை பண்ணிகிட்டு இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த இன்டர்வல் பாயிண்டில் வந்து அந்த எலிவேஷனை மீட் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது எனக்கு படிக்கும்போது தோணுச்சு, ஒரு ஆடியன்ஸாக தான், இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியுன்றதுலாம் இல்லை. அது சொல்லும்போது உடனே நோட் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கும் இது 2 தான் பிடிக்காது, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ என்னன்னா மேம் வந்து எப்படின்னா நான் சொல்லிட்டேன் நீங்கள் எதுனாலும் ஓகே மேம் சொல்லிட்டேன். ஆனால் எனிதிங் ஒரு வாட்டி என்கிட்ட வந்து சொல்லிவிடுவாங்க மேம். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று பயங்கரமாக வந்துச்சு. ஸோ அது வந்ததுக்கப்புறம்ல
அந்த 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 ட்ரஸ்ட்டுன்றது அது வேறு மாதிரி போயிடுச்சு. அது வேற எங்கேயோ போயிடுச்சு. ட்ரஸ்ட்டை தாண்டி ஒரு வார்த்தை தான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா ஓகே மேம் அப்படின்றது தான் இது. சூப்பர் அப்படி அமைஞ்சது. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன வந்து இந்த ரோல் கரெக்டாக இருக்குன்னு தோணிடுச்சுன்னு நினைக்கிறேன். நைஸ். ஸோ 2 பேருமே ரொம்ப ஸ்வீட்டாக ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இல்லை வெளிப்படையாகவும் அப்படிலாம் இல்லை, ஹி இஸ் பிரைட். நைஸ்டா. சூப்பர். அது காம்ப்ளிமெண்ட்லாம் நான் சொல்ல. ஒரு ஆக்டராக யூ ஹேவ் டு பி பிரைட். அதர்வைஸ் இட்ஸ் வெரி ஐ காண்ட் ஒர்க் வித் ஆக்டர்ஸ் ஹூ ஆர் நாட் பிரைட். இன்டெலிஜென்ட்டாக ஆக்டர்ஸ் இன்டெலிஜென்ட்டாக இல்லைன்னா நான் மை ஜாப் இஸ் நாட் டு டீச் தம் ஆக்டிங். மை ஜாப் இஸ் டு ஜஸ்ட் டிரெக்ட். ஏதோ ஒரு வேர்ட் ஐ கிவ், அ கியூ ஐ கிவ், விச் அவங்க பயங்கரமான நடிகர்களாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நடிப்பு வருதுன்னா அதை பிடிச்சிக்கிட்டு they go to some other this thing, which all of them, என் படத்தில் இருக்கிற லைக் காளி வெங்கட் எடுத்துக்கோங்க, who's my favorite actor. யாராக இருந்தாலும் ஈவன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆர்டிஸ்ட், ஒரு டயலாக் பேசுகிற ஆர்டிஸ்ட் கூட 40-50 ஆடிஷன்ஸ் இருக்கும். நிறைய பேரை வச்சு நாங்கள் செலக்ட் பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம். ஆக்டர்ஸ் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணுமா, பட் we should be intelligent enough to know that we are not more intelligent than directors. Yeah, please. True. ஃப்ளோவாக இப்படி இங்கிலீஷ் பேசுகிறாங்க. Yes, this is ஒரு 2 minutes மைண்டில் ஓகே. திருநாடன் கேரக்டருக்கு ரவி சார் அப்ரோச் பண்ணது, அவர் ஓகே சொன்னது, அவர் என்ன சொன்னார்? நான் அவர் இல்லாட்டி அவர்கிட்ட கேட்டிருப்பேன். அவர் என்ன சொன்னார்? ஆக்சுவலி ரவி வந்து எனக்கு இந்த மாதிரி காஸ்டிங் அகேன்ஸ்ட் கிரீன்ன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசிக்காக நல்ல நடிகராக இருந்தார்னா அவர் பண்ணாத ஒரு கேரக்டர். அவர் வந்து ரொம்ப சார்மிங், ஸ்வீட், லவபிள், கைண்ட் ஹீரோ, லைக் தட் ஓன்லி. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. லைக் மாதவன் வந்து இறுதி சுற்றுக்கு முன்னாடி பண்ணது. யா, ஸோ பிளேயிங் ஒன் ஆல்ஃபா மேல் கைண்ட் ஆஃப் அ திங். அது வந்து இட் வாஸ் ஐ தாட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் எனக்கு அவர் தெரியாது, பெருசாக தெரியாது. மீட் பண்ணியிருக்கோம். அவர் எங்கள் படத்தை பற்றிலாம் ட்வீட் பண்ணியிருக்காரு. அவருக்கு இறுதி சுற்று ரொம்ப பிடிச்சி ட்வீட் பண்ணியிருக்காரு. பட் ஆகாஷ் நியூ ஹிம் வெரி வெல். ஸோ ஆகாஷ் ரீச்ட் அவுட் டு ஹிம் அண்ட் தென் ஹி செட், சரி மேம் சொல்கிறாங்கன்னா ஐ வில் ரீட் த ஸ்கிரிப்ட் அப்படின்லாம் சொல்லி தென் ஹி கால்ட் மீ பிஃபோர் ரீடிங் த ஸ்கிரிப்ட். அவர் கால் பண்ணி ஹி செட், மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை போய் நான் சூட் ஆவேன் இந்த ரோலுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, ஸோ த ஐல் கிவ் இட் அ சான்ஸ் அப்படின்னு. வை டு யூ திங்க் தட் ஐல் சூட் இட் அப்படின்னு. ஐ செட், ஐ டோன்ட் நோ, யூ ரீட் இட், அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு. ஆஃப்டர் ரீடிங் இட் அவரோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் வாஸ், மேம் தி ஸ்கிரிப்ட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். அதுதான் சொன்னார் ஃபர்ஸ்ட்டு. அப்புறமா என்ன சொன்னார், யா இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக், இட்ஸ் திஸ், இட்ஸ் தேட் அப்படிலாம் ஸ்கிரிப்ட் பற்றி தான் பேசினார். பேசிட்டு லாஸ்ட்டில் சொன்னது என்ன, ஓகே கமான் மேம், நம்ம ஐ ஜம்ப் இன் டு இட், வில் டூ இட் அப்படின்னு. நான் நினச்சேன் ஸ்கிரிப்ட் சூப்பர் சொல்கிறாரு இவர், நோன்னு சொல்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ லைக் யூ வாண்ட் டூ இட், ஐம் சேயிங். இ செட், அதுக்கு தானே ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்க மேம் அப்படின்னாரு. ஸோ செட் ஓகே. ஸோ தென் இட் வாஸ் வெரி பிரேவ். அந்த டைமில் அவருக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்ற ஒரு ஹீரோ. ஹீ இஸ் தட், யூனோ. அண்ட் இஸ் ஆக்சுவலி அவர் விஸ்காம் ஸ்டூடெண்ட், இது ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போகிற ஒரு ஸ்டூடெண்ட். ஹி வாஸ் லைக் தட். So much of international cinema he watches. டைரக்டர் ஆகணும்ன்ற எண்ணமோ இருக்கு. Yeah, நானும் ஆயிட்டாரு. நாங்க உட்காரும்போது the amount of cinema we talk. அவருக்கு நிறைய லைக் all of them I've given older films, some films that match that character அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அவருக்கும் கொடுத்துருக்கேன் ஒரு பெரிய லிஸ்ட்டு. அந்த இவங்க 2 பேரும் மேக்ஸிமம் பார்க்கல. அவர் அந்த லிஸ்ட்டில் எல்லா படமும் பார்த்துட்டாரு. ஏற்கனவே பார்த்துருந்தாரு. அதுக்கப்புறம் வேற யாரோ டைரக்டர் எடுத்த படத்துல நான் எங்க போனேன். எனக்கு என் டைரக்டர் சூப்பரா ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க, நான் பண்ணிட்டு போயிட்டு என்ன நினைச்சேன் லேசிங்க. அவர் ஐயோ, அது அவர் வேற. அவரு அப்படி யாரு மேம்? ஜெயம் ரவி மோகன். இஸ் வெரி குட், வெரி குட். அண்ட் ஒன்ஸ் அவர் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அகெயின் அவரே வந்து சொல்ல ஆரம்பித்தார், இந்த கேரக்டர் வந்து ஐ கேன் கோ திஸ் மச், இவ்வளோ பண்ணலாம், இவ்வளோ செய்யலாம். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூலெல்லாம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சட்டிலாக இருக்கும். செகண்ட் தேர்ட் ஸ்கெட்யூல்லேருந்து நான் அப்போதைக்கு அந்த ஷூட் பண்ணதெல்லாம் எடிட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், இது பத்தலை எனக்கு. ஐ மீன் லைக் ஃப்ரம் ஹியர் இது செகண்ட் ஹாஃப் ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். செகண்ட் ஹாஃபில் இட் ஷுட் கோ மோர். அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு த டார்க் சைடு அது இன்னும் நிறைய எமர்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே மேம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு he started doing it. Never any questions, never.
ஆக்சுவலி. Then யா எப்படி தனி ஒருவனில் வந்து அரவிந்த் சாமி சாரை நெகட்டிவில் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அது மாதிரி பராசக்தியில் இவரை நெகட்டிவாக பார்க்கும்போது ஹைலைட் என்னன்னா தனி ஒருவனா இருக்கட்டும், இந்த படமா இருக்கட்டும், தே நாட் யூனிடைமென்ஷனல் வில்லன்ஸ். அந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் கிடையவே கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கு. அவங்க உலகத்துல, அவங்க அவங்க தான் பார்வையில hero. அவங்க தான் ஹீரோ. ஹீரோ. அவங்க பார்வையில அவர் செய்யறது எல்லாமே கரெக்ட். ஓகே உலகம் தப்பு, நான் ரைட். அவருக்கு நான் வில்லன் அந்த மாதிரி. Okay. யா லைக் ஜோக்கர் ஹேஸ் a ஜஸ்டிஃபிகேஷன். அவன் மண்டல ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த his மாதிரி. methods may be wrong, பட் அவருக்குன்னு ஒரு he is a very என்ன சொல்றது, ஒரு இவர் எவ்வளோ கமிட்டடோ அவரோட காஸ்ல, அவரோட கொள்கையில, அவரும் அதே கமிட்மெண்ட்டோட இருக்கிற ஒரு கேரக்டர். லாஸ்ட் சீன் வர மாறவே மாற மாட்டார். ஸோ அதெல்லாம் ஐயோ ரவி வந்து ஐ பீப்புள் ஸ்டார்டட் எவ்ரிபடி ஹேட்ஸ் him after watching the movie. புரியுது Yeah. புரியுது Like என்னோட best friend, அது she pass watched out it and she சொல்லுங்க. said, "Oh God, she's a big fan of Ravi's." She said, "Oh God, I hate him. I hate him. I hate him." இதேதான். So I told Ravi, when I told Ravi, he's happy because people are hating you, na smile becomes bigger and bigger. Yeah, because he's like, okay, so I've done my job well. சூப்பர் சூப்பர் மேம். Superb, yeah. எல்லா ஆக்டர்ஸ்க்குமே வந்து அவங்களோட மைல்ஸ்டோனான படங்கள் 25, 50, 75, 100ன்றது வந்து அது ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க, ஒரு விஷயம் நடக்கும். பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தான். அது வெளியிருந்து பார்க்குற எங்களுக்கு இவரோட 25th ஃபிலிம் இப்படியான ஒரு சூப்பரான ஒரு படத்தோட வருது அப்படின்றது. ஸோ இது பிளான்டா அப்படின்ற விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த 2 கேள்விக்கான பதில். இல்லாமல் இப்போ நான் இந்த படம் பேசிகிட்டு இருந்த டைம்லேயே நமக்கு வேறு வேறு படங்களும் இருந்தது. ஸோ இது கரெக்டாக 25ஆக பண்ணால் நல்லா இருக்குன்றது. பட் இதை இனிஷியேட் பண்ணது வந்து ஆகாஷ் தான். ஓகே ஆனால் இது வந்து 25th ஃபிலிமாக இருந்தால் நல்லா இருக்கணும். ஆக்சுவலாக அவரோட ப்ரொடக்ஷனோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் இதுதான். இதுதான் ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் நம்ம ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணுறோம், அது 25th இருந்தால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னாரு. ஓகே. அண்ட் இன்னொன்று எனக்கு வந்து எப்பவுமே இந்த 25, 50, 75லாம் சொல்லும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இல்லை. ஓகே ஸோ நான் அது ஓகே நான் இல்லைண்ணா சரி அது 25th ஓகே தான். பட் அது லோகோ இல்லைன்னு முதல் நாள் அனௌன்ஸ்மெண்ட் முதல் நாள் அந்த லோகோலாம் போட வச்சார் அவர். ஓகே இப்போ இருக்க லோகோவில் முன்னாடி வேறு 25ன்னு ஒன்று இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லி. பட் 25th ஃபிலிம் அது ஆனால் நம்ம மைல் ஸ்டோன் செலிப்ரேட் பண்ணி பழகிட்டோம். அதில் இப்படி ஒரு ஃபிலிம் வருதுன்னும் போது அது இன்னும் ஸ்பெஷல் ஆகிடுச்சு. எனக்கு அந்த 25 மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்தது. காரணம் இப்படி ஒரு ப்ராஜெக்ட், இப்படி எல்லோரும் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டோரி அண்ட் இது சொல்கிற கதை, அதுதான் இன்னும் அது ஸ்பெஷல் ஆகுது. அது 25ன்ற அந்த நம்பரை வந்து மேபி இவ்வளோ நாள் நம்ம ஒன்று கஷ்டப்பட்டு ஏதாவது நல்லதாக கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு இது கரெக்டாக கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நான். ஏன்னா இந்த படத்தோட எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் எனக்கு இது ஸ்பெஷலாக இருக்குது. மேமோட ஸ்டோரியாக இருக்கட்டும், இல்லை மேமாக இருக்கட்டும், இல்லை கூட நடிக்கிற எல்லாருமா இருக்கட்டும், இதோட மியூசிக், சாங்ஸு, இதோட பீரியட், இதோட கிராண்டியர் அண்ட் இதோட கண்டென்ட், ஒரு மொழி, நம்மளோட மண், நம்மளோட மக்கள், தியாகம், இன்ஸ்பிரேஷன், இதில் எதை தொட்டாலும் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ அதனால எனக்கு இன்னும் அது ஸ்பெஷலாக மாறிடுச்சு. ஓகே. இதோட கண்டினியூஷனாக இன்னொரு கொஸ்டின் நான் கேட்குறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஒரு இன்டர்வியூ வந்து ரெமோ சமயத்தில் 2016 ஒரு இன்டர்வியூ. ஸோ அப்போது ரொம்ப கிளாரிட்டியோட என்னோட அடுத்த 10 வருஷம் இப்படி தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதை நோக்கி தான் நான் ட்ராவல் பண்ணுறேன்றத ரொம்ப சூப்பராக ரொம்ப மெச்சூர்டாக அந்த சமயத்தில் வந்து அவர் பேசின விஷயம் வந்து பயங்கரமாக பேசப்பட்டது பார்க்குறவங்க மத்தியில். என்ன சொல்லியிருந்தேன் அதை சொல்லிட்டீங்கன்னா பதட்டம் இல்லைண்ணா. அதான் இப்போ நான் இந்த மாதிரியான கண்டென்ட் பண்ணிகிட்ருக்கேன். காமெடி தான் என்னோட ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ஸோ இதுக்கு நடுவில் நான் சின்ன சின்ன படங்கள், சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்க்குறேன். அது என்னோட 2 காமெடி படங்களுக்கு நடுவில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் எடுத்தோடனே ஆக்ஷன்லாம் பண்ணால் அது ஒத்துக்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த 10 வருஷத்தில் நான் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆக்ஷன் ஹீரோ அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். ஸோ 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி அந்த 10 வருஷத்தில் உங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களை வந்து டெலிவிஷனில் பார்த்த ஒரு கனெக்டோட மக்கள் பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு படங்களில் அந்த ஹியூமர்ன்றது என்ஹான்ஸ் ஆகி காமெடிக்காக தேட்டருக்கு வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் அங்கங்கே ஆக்ஷன் வந்து அது எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் முந்தைய படங்கள்லாம் போட்டு பார்த்தீங்க. அது ஒர்க் ஆகும்போது இன்றைக்கி அமரன் மாதிரியான ஒரு படத்தில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. பராசக்தி மாதிரியான ஒரு படத்தில் வந்து உங்களோட 25th ஃபிலிமாக அது அமைது. ஒரு மொழி சம்மந்தப்பட்ட எமோஷனலாக கனெக்ட் ஆகிற ஒரு படத்தில் நீங்கள் இருக்கீங்க. அதை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த 10வது வருஷத்தில் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடந்திருக்கு. ஸோ அந்த இன்டர்வியூவோட இந்த 25வது படம் அப்படின்றத தாண்டி 10 இயர்ஸும் கம்ப்ளீட் ஆகுது நீங்கள் சொன்ன அந்த 10வது வருஷம். ஸோ அந்த இன்டர்வியூவோட பதிலிருந்து ஆரம்பிக்கலாம். இல்லை அதை நான் சொன்னேன். இப்போது நான் ஒரு ஃபஸ்ட் ஃபிலிமாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக வரோன்னு வச்சுங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேமோட
ஒரு படத்தில் இப்போ இறுதி சுற்றுன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அதில் நான் வந்து லீடாக நடிக்கிறேன் அப்படின்னா, அந்த ஃபிலிமில் என்னை என்னவா பார்க்குறாங்களோ அதுதான் ஆடியன்ஸ் என் மேலே வச்சுருக்க இமேஜ். ஸோ ஒரு ஆக்டராக தான் பார்ப்பாங்க, அந்த இமேஜ் இருக்கும். அதுலேருந்து நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் சினிமாவில் வரும்பொழுது நான் காமெடின்ற இமேஜோடு தான் உள்ளே வரேன். எனக்கு ரீச் ரொம்ப பெருசாக இருந்தது. நான் ஃபஸ்ட் ஃபிலிம் வந்ததுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன் எல்லாருக்கும் என்ன தெரியுது பிடிக்குதுன்றது. அதை வேலிடேட் பண்ணுறதுக்கு அப்போ நமக்கு சோஷியல் மீடியா இல்லை, நமக்கு தெரியாது. ஸோ அது சினிமாவில் ஒரு அது க்ரௌடாக மாறும்போது கிளாப்ஸ் வரும்போது, ஆனால் காமெடின்ற ஒரு அந்த டேக்லைனோட தான் நான் உள்ளே வரேன். ஸோ அதை தொட்டு மட்டுமே தான் படங்கள் பண்ண முடியும். ஆனால் அதை தொட்டு மட்டுமே படங்கள் பண்ணால் இங்கே சஸ்டெயின் பண்ண முடியாது, இங்கே ரொம்ப லாங் ரன் போக முடியாது. இன்னொன்று 10 காமெடி ஸ்கிரிப்ட் வந்தால் தான் அதுலேருந்து ஒரு பெஸ்ட்டு காமெடி ஸ்கிரிப்டை எடுக்க முடியும். எப்போவுமே அப்படி கிடையவே கிடையாது. காமெடி வந்து ரொம்ப டஃப் எழுதுறதுக்கு, எக்ஸ்ட்ரீம்லி டஃப். மக்கள் என்ன செலிப்ரேட் பண்ணதுக்கும் ஏற்றுக்கிட்டதுக்கும் ரீசனும் அதுதான். ஈஸியாக அதை பண்ணுறான். ஒரு காமெடி எவ்வளோ டஃப்னு அவங்களுக்கு தெரியும், சிரிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும், அதை இவன் பண்ணுறான்றது தான். அப்போ 10 கதைகள் அப்படி வராது. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஆட்ரிபியூட்ஸை சேர்த்துக்கிட்டே வரணும். கொஞ்சம் சீரியஸ் சீன்ஸ், ஒரு எமோஷ்னல் சீன்ஸ் பண்ணணும், கொஞ்சம் டான்ஸு, ஃபைட் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஊரில் எல்லாம் பண்ணக்கூடிய இதாக வரணுன்றதுனால தான் ஒவ்வொரு படமாக பண்ணணும்னு வச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த இமேஜை மாற்ற முடியும். நான் ரொம்ப போராடினதே உங்கள் டிவி ஷோலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது மாறுறதுக்கே எனக்கு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. வருத்தப்பட வாலிபர் சங்கம் வந்ததுக்கப்புறம் தான் வருத்தப்பட வாலிபர் சங்கம் சூப்பர்னு அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மறக்க வைக்க முடியும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக தான் நான் கொஞ்சம் டைம் வேணுன்றது, அதை மாற்றணும். இந்த மாதிரி படங்கள் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. அண்ட் ஒரு சைடு விமர்சனம் வரும்ல, இவனுக்கு ஒன்று தாங்க வருது, இவனுக்கு அதுக்கு மேலே எதுவுமே வரமாட்டேங்குதுன்னு. அதை எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க? இல்லை எனக்கு ஆசை இருக்குது, எனக்கு ஆனால் யாருமே ஸ்கிரிப்ட் சொல்லன்றது. அப்போ அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறது மட்டும்தான். அதை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இன்னமும் தயார்படுத்திக்கிட்டே இருக்கேன். சூப்பர் சூப்பர் தான், சூப்பர் சூப்பர் சூப்பர், ஸோ இன்ஸ்பைரிங். ஸ்ரீலீலா அவர்களே, நீங்கள் வந்து மெடிசின் படிச்சுட்ருக்கீங்க, முடிஞ்சிருச்சு, ஓகே. ஆனால் ஷூட் பண்ணும்போது மேமும் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, எக்ஸாம்ஸ் ஒரு பக்கம், ஷூட் ஒரு பக்கம், பயங்கர ஹெக்டிக்காக அவங்களுடைய ஷெட்யூல்ஸ் இருந்தது அப்படின்ட்டு. பொதுவாகவே எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும், எப்படி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறீங்க? அதுவும் மெடிசின் படிக்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயன்றது. சினிமாவும் ஸோ டஃப்பு, அதுவும் பராசக்தி மாதிரி ஒரு படம் பண்ணும்போது எப்படி பேலன்ஸ் பண்ணீங்கன்றது ரொம்ப ஆச்சரியம். எப்படி பண்ணீங்க? எனக்கு ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் மைண்ட் அப்படி. ஸோ ஐ செட்டில் இருந்தவங்க ஐ ஹேட் டு ஆல்சோ சார்ஜ் வேற போடணும், சார்ஜ் வேற போடணும். ஓகே, மறந்து போயிட்டு. ஐயோ, ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் மைண்ட், அங்கேருந்து பேலன்ஸ். ஆமாம். ஸோ எனக்கு அது ஆக்சுவலி ரூடி சாரி ஐ வாஸ் யூஸ் டு இட். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் இயரில் இருந்து ஐ வாஸ் ஆல்வேஸ் பேலன்சிங் ஃபில்ம்ஸ் இன் இட். பட் பராசக்தியில் எனக்கு இட் வாஸ் அ நியூ லாங்குவேஜ் அண்ட் டைலாக்ஸ். எனக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, ஐ ஃபீல் லைக் மேம் கேவ் அஸ் a script. ஸோ ஐ வுட் மை டைலாக்ஸ் வுட் பி லைக் ரெடி. அந்த மாதிரி தான் மை நோட்ஸ் வுட் பி ரெடி என் மைண்டில். ஸோ அது நடந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாக நடந்துச்சு, பட் ஓகே, பாஸ் ஆகிட்டு. ஸோ ஐம் ஹாப்பி. பாஸ் ஆகிட்டீங்களா? இப்போ டாக்டர் ஸ்ரீலீலான்னு வருமா டைட்டில் கார்டு? எப்படி? எஸ், இல்லை காலேஜில். ஓகே, இப்போ டாக்டர் போட்டுக்கலாம்ல, டாக்டர் ஸ்ரீலீலா சொல்லலாம். சர்டிஃபிகேட் வந்துச்சு. வந்துச்சு. இல்லை, கான்வெகேஷன் ஆகணும், பட் ஐம் அ டாக்டர். ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ எக்ஸாம்ஸ்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டைலாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு டஃப்னு சொன்னீங்க. ஆனால் எக்ஸாம்ஸ் பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை. எக்ஸாம்ஸுக்கு ரெடி பண்ணுறது ரொம்ப டஃப் தானே? I can rattamar, like I can mug up very well. So டாக்டர் மக பண்ணி வந்துட்டு வந்தீங்க. ஐயோ, எடிட்ல கட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். பேஷன்ஸ் ப்ளீஸ். அப்படி இல்லை, ஏன்னா medical terms are a lot of Latin. Okay. So it is, and the terms கொஞ்சம் like complicated தான் இருக்கு. So you have to be good with remembering terms. ஏன்னா pharmacologyல இப்படி drug names or disease names இது ரொம்ப it's not English also, it's Latin. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஞாபக சக்தி சவன் ப்ரஷ் எல்லாம் ஐ யூஸ் டு ஈட் அண்ட் ஆல்மண்ட். ஓ, இது பிராண்ட் சைன் பண்ணி இல்லை சார், இப்போ சைன் பண்ணணும் சார், பிராண்டிங்கா. ஓகே, ஸோ அதனால் ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஐ ஃபீல் ஐ ஒர்க் வெல் அண்டர் ப்ரெஷர். ஸோ எனக்கு லைக் விராட் கோலி ப்ரெஷரில் தான் டெலிவர் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஓகே, கோ கெட் அப். இப்போது எக்ஸாம்ஸ் எழுதும்போது சரி, இல்லை அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுவீங்களே? அப்போ ஃப்ரீயா இருக்கும்போது கிளாஸ் ஆமாண்ணா. இன்ஜினியரிங் காலேஜ் எனக்கு எவ்வளோ இருக்கு? 3 months I used to go காலேஜில் ப்ராப்பராக, எஸ்பெஷலி தெலுங்கு ஃபிலிம்ஸ் பண்ண டைமில் ஐ ஷுட் 2 shifts a day. ஒரு ஸ்கெட்யூல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்போது ஐ யூஸ் டு கோ ஒரு 15 days காலேஜ்க்கு. அண்ட் அங்கே ஆர்ஸ் இருக்குது ஹாஸ்பிட்டலில்.
ஸோ இன் தீஸ் மெனி நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். ஸோ ஒரு டைமில் 19 hours I've been in the hospital அதெல்லாம். அங்கே ஆல்ரெடி இப்போ நீங்கள் படங்கள்லாம் பார்க்கறனால ஒரு ஃபேன்ஸ் க்ரௌட் அதெல்லாம் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அந்த சுச்சுவேஷன் அப்படி ஃபேண்டம் இல்லை திடீர்னு more பார்த்தா serious இல்ல. பேசுவாங்கல்ல உங்கள்கிட்ட. அது இருக்கு. ஒரு டைமில் நான் there were few incidents where patients used to show song. அங்கே நான் இப்படி போகிற டைமில் என்னோட சாங் ப்ளே பண்ணிட்டு இப்படி பார்க்கணும். அவங்க தானா? அதெல்லாம் நடந்துட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பட் யூஸ்வலி மாஸ்க் அண்ட் இஃப் ஐ கோயிங் டு ஓடி அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டு ஸோ அப்படி ப்ராப்ளம் இல்லை. பட் ஐ யூஸ்வலி வேர் மாஸ்க். ஐம் லைக் மேம் ஆடியோ லான்ச்சில் like ஃபுல் ma'am. டைம் மாஸ்க் போட்டு மாஸ்க் அதுக்கு என்ன மேம் காரணம்? அது நிறைய பேர் என்கிட்ட கேட்க My சொல்லி வேற immunity சொன்னாங்க. is very low. ஓ, அதனால. டு டாக்ஸிசிட்டி. ஓகே ஓகே மேம். ஃபார் Also. For toxicity. Also. But generally, Infections and yeah, all that. I get very quickly. ஓகே, இப்போ உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அந்த மாதிரி சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும்போது ஏன்னா நீங்கள் இந்த ப்ரெஷரில் இருப்பீங்களே அதை எப்படி மேம் ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை அதெல்லாம் முதல்லயே பேசிட்டோம். ஓகே செட் இந்த மாதிரி இந்த டேட்ஸ் இது எங்களுது இந்த டேட்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் நம்ம பண்ணுவோம். ஸோ ஷீ அட்ஜஸ்டட் அ லாட். அவங்க காலேஜில் பேசினாங்க எல்லாமே. பிகாஸ் நாங்கள் ஒரு நைட் சீன் எடுத்துகிட்டு இருந்தோம் அதர்வா அண்ட் இவங்களுக்கு காலேஜில் பண்ணிட்டு இருக்கும்போது பிட்வீன் ஷார்ட்ஸ் ஷீல் பி ஸ்டடிங் அந்த ஃபோனில் நோட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களை பாம்பேலேருந்து அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஷீல் பி ஸ்டடிங் till early morning 4:30 நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். 4:30 வரை அவங்க வந்து இன்பிட்வீனில் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமாவும் படிச்சுட்டு இருந்தாங்க. போயிட்டு 8 o'clock I think she went for exam to Bombay from Chidambaram. சிதம்பரம் டு பாம்பே. Yeah, so she is very dedicated. சூப்பர். வெரி சீரியஸாக தான் சொல்கிறேன். மார்னிங் எக்ஸாம் ஈவினிங் ஷூட் ஷூட் மாதிரி ஓகே. அது எனக்கு இது ஒரு இட் வாஸ் அ மைல் ஸ்டோன். ஐ ஃபீல் ஃபினிஷிங் மெடிசன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் என் ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெயின்லி. எஜுகேஷன் So I won't be allowed to act also, to be frank. So it's that importance that they give to education on the student life. And அதனால ஒரு ஸ்டூடெண்ட் ஃபிலிம் பண்ணதுக்கப்புறம் யூஆர் மோர் பேட்ரியாட்டிக். ஏன்னா ஐம் அ ஸ்டூடெண்ட் மை செல்ஃப். ஓகே, ஸோ கரெக்டாக எண்ட் அப் வித் எப்படி பராசக்தி ப்ரமோஷன். ஓகே நைஸ். ஓகே, ஸோ எல்லாருக்குமான கேள்வி, பராசக்தியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் என்ன அப்படின்றத வந்து சொல்லும் மேம். நீங்களும் நீங்கள் எழுதுனதில் இல்லை உங்கள் ரைட்டர்ஸ் எழுதுனதில் ரொம்ப பிடிச்ச டயலாக் எல்லாம்னு சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இப்போ சொன்னாங்கல்ல அந்த ரசம் சோறு. ஆ ஸோ உட்காந்துட்டு ரசம் சோறு சாப்பிட வைக்கல, இல்ல கறி சோறு. சாப்பாட்டுக்கே வக்கீல். சரியான சாப்பாட்டுக்கே வக்கீல்ல. நீ எல்லாம் நாட்டை திருத்த போறியடா சின்னதோர. நீ எல்லாம் நாட்டை திருத்த போறியா? புரியடா தோற அப்படின்னு தனு எனக்குள்ளே நான் பேசி உங்களுக்கு ஓகே ஓகே. ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த பேக் ஸ்டோரியும் சொன்னாங்க. ராமசாமி பேசினாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அது எனக்குள்ளே பேசிக்கிறேன். அந்த டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர். ஓகே, ஆனால் உங்களுக்கு? எனக்கு டைலாக்னு இல்லை, இந்த போர்ஷன் டைலாக் தான் சொல்லுவேன். ரைட், போர்ஷனும் சொல்லுங்கள். எனக்கு ஃபேவரட்டாக 3 இந்த படம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அது ஆப்வியஸாக இவ்வளோ உழைச்சிருக்கோம், கஷ்டப்பட்டு எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்கிறோன்றதுனால ரொம்ப பர்சனலாக தான் இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் சும்மா ஜென்ரிக்காக மட்டும் சொல்கிறேன், இன்டர்வல் பிளாக் ஒன்று. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் நாங்கள் 3 பேர், நான் அதர்வா ப்ரோ, ரவி சார் 3 பேர் இருக்க ஒரு சீக்வென்ஸ் இருக்குது. அந்த ஒரு 15 minutes சீக்வென்ஸ் ஒன்று இருக்குது. அது எனக்கு ரொம்ப ஃபேவரட். 3 பேரும் இருக்கும் கதையில். அந்த 3 பேருக்கும் முக்கியமான மொமெண்ட். அது ரொம்ப ரேராக தான் அப்படி ஸ்கிரிப்ட்ஸில் நமக்கு அமையும். ஓகே, அந்த 3 கேரக்டரும் அதில் அவங்களுக்கான எமோஷன்ஸ் இருக்குது. நான் சொன்ன இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்கோப் அதில் சொல்லவே இல்லை. அந்த 3 கேரக்டருக்கான எமோஷன்ஸும் அதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் லாஸ்ட் 15 minutes சூப்பர். அவங்க 3 உங்களுக்கு நீங்கள் தான் குறிப்பாக டைலாக் சொல்லணும். நீங்கள் ஒரு தெலுங்கு பொண்ணா இதில் நடிச்சிருக்கீங்க. ஆர்ஜே ஒரு அது ஆக்சுவலி சொல்ல முடியாது சொல்ல முடியாது. அப்படி இல்லையா? ஆமாம், படத்தில் பார்க்கணும். சொல்லக்கூடாது. சாரி, இல்லை கரெக்ட். எப்படி 1 minute ரீடேக். இல்லை ஓகே, சொல்ல முடியாது தான். இப்போ சொல்ல இப்போ முடியாது. கேட்குங்க. இல்லை அவர் சும்மா சொன்னார். சொல்ல முடியாது. கேட்குங்க. சரி கேட்குறேன். உங்களோட டைலாக் என்ன? சொல்ல முடியாது. என்னங்க மறுபடியும் அதே தான் சொல்லுங்க. சொல்ல முடியாது. சொல்லக்கூடாது. 3 is lucky. 3 is lucky. ஓகே, இப்போ கேளுங்க. ஓகே, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டைலாக் என்ன பராசக்தியில்? டைலாக் வந்துருச்சு. அது சொல்லக்கூடாது. 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 ஆனால் there's a poem actually. ஓகே, போம்னா
போயம் போயம் போயம். ஓகே. போயம் நீங்க நாங்க ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் அப்படிதான் இருக்கும். போயம் அது பேர் போமானே. போம். இப்போ அத போம் மாத்திருக்காங்க. ஓகே. எப்பவுமே அது போம் தான். அப்படியா? ஆமா. And போம்லே பாம்லே என்ன போயம்னா தான் எங்களுக்கு போயம்னா தான் எனக்கு தெரியும். ஆமா, பாருங்க. இது அப்படியே எங்க வீட்ல நடந்துச்சு. அப்பா திஸ் போம் அப்படின்னு பாப்பா. போம் ஏதோ பொம்மை தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. போமகிரானட். என்னது இது போயம் இட்ஸ் போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே தேங்க் யூ. ஒரு ஆடியன்ஸ்க்கு நானு எனக்கு போயம்னா தப்பு இல்ல, உங்களுக்கு தெரியாது, நம்மள ஒரே மாதிரி. ஓகே. ஓகே. போயம் என்ன அந்த போயம் there's a ஓகே. இட்ஸ் a போம். it's a poem. ஓகே. போயம். And that I found out the meaning. It was guys, 1 minute. That I found out the meaning, and that is my most favorite in the film. Anna, when Ratna speaks to Che, they say "Poya." It's one track that they have. I find that very cute, and ஓகே அப்படியே பர்மிஷன் கேக்குறீங்கன்னு நினைச்சேன். இல்ல சொல்லிட்டேன்றாங்க. சொல்லிட்டாங்க. ஓகே சரி. நான் இவங்க நடிச்சதுல பிடிச்சது சொல்ல நடிச்சது மீன்ஸ் சீன்ஸா எல்லாமே சூப்பர். அந்த ஸ்வாக் ஸ்டைல் அந்தந்த கேரக்டரோடது எங்கள் லவ் சேர்த்து வைக்கிறதுக்கு இவர் ஒன்று பண்ணுவார். பட் அது அதோட எண்டில் தான் தெரியும் அது அவர் தான் பண்ணுறான்னு சொல்லி. அதில் அவர் வந்து நின்று அந்த ஸ்மோக் பண்ணிட்டு நிற்கிறது நான் ரசிச்சுட்டேன். எத்தனை முறை படம் பார்த்தாலும் அந்த சீன் ஆரம்பிக்கும் போது அந்த எண்டுக்காகவே நான் வெயிட் பண்ணேன். சூப்பரியா சூப்பரியா அப்படின்னு சொல்லி அதை தோணிகிட்டே இருக்கும். அவருடைய அந்த ட்ரெஸ்ஸு, அவருடைய அந்த ஃபிசிக், இது என் தம்பி பயங்கரமாக இருக்கல அந்த மாதிரி ஒரு ஃபீல். அது உங்களோட சட்டை தான் போட்டுருந்தாரு. Yes. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓஹோ. அது ஆனால் அதுக்காக நான் ரசிக்கல. இல்ல அது மாறிட போகுது. இல்ல பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ எப்படி இருக்கா இவன் அப்படி டக்குன்னு மேம் மாற்றிடுவாங்க. அதனால தான் இவன் ரசிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லாதீங்க மேம். இல்லை மேம் Anyway, அதுதான் அது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும். சரி, அந்த அவங்க ஷாட் பண்ணது இவருக்கு எந்த சீன் அவங்களுக்கு ஆக்சுவலாக கதைப்படி எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு அவங்க. ஓகே. அவங்க வந்து மினிஸ்டர் பொண்ணு, எம்பி பொண்ணுன்னு சொல்லணும், மினிஸ்டர் எம்பி பொண்ணு அவங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கு இவங்க பாயசம் எடுத்துகிட்டு வர ஒரு சீன் ஒன்று இருக்கு. அதான் சார் சொல்லக்கூடாது சார். ஆடியோ லான்ச் பாயசத்துக்கும் போமுக்கும் என்னமா சம்பந்தம்? இல்ல சார், அது பாய்சன் நான் ஒரு ட்ராக் வச்சுட்டு சார் என்னோட ஸ்பீச்ல நான் எவ்ரிஒன் வாஸ் ஆஸ்கிங். இப்போ அந்த ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன நினைச்சேன், அந்த ஒரு பாயிண்ட் டு ஃபைண்ட் அவுட் படம் பார்த்துட்டு they'll be like ஓ இதா பாய்சன். அதை நான் சொன்னது மறந்துருங்க. only Ratnamala really likes enough to promote the film. எனக்கு என்ன புரியல மேம். அங்க பாயசம் சொல்லுவாங்க, அப்புறம் வேற இடத்துல போயிட்டு சோடா சொல்லுவாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு அது வருவாங்க. ஓகே அதெல்லாம் மறந்துருங்க. அந்த பாயசம் எனக்கு முன்னாடி பாய்சன் சீன் அதுவும் சரி சொல்ல சொல்லி ஓகே ஒரு சீன் இருக்கு. ஓகே அவ்வளவுதான். ஒரு ஸ்வீட் ஒன்று நம்ம வீட்டிலலாம் செய்கிற ஸ்வீட் இப்போ அந்த மாதிரி அப்போ டம்ச்சரட்ஸ்லாம் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்க ஒரு ரொம்ப க்யூட்டாக ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சீன்ஸாக நான் வந்து இப்போ இவர் பெர்ஃபார்மன்ஸில் பெஸ்ட் எதுன்ற சொல்ல முடியாது. அந்த கதையை சொல்லணும், அது இவங்களையும் சொல்லணும். எல்லாருக்குமே அந்த எமோஷன் ஆங்கிள் இருக்குது. ரவி சாருக்கும். பட் இதை வந்து நான் ரொம்ப ரசித்த மொமெண்ட், க்யூட் மொமெண்ட்ஸ். சூப்பர். ஓகே. நான் அந்த பாயசம் வந்து உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். முத்தாரமே அந்த சாங் இருக்கும். அதில் இவங்க அந்த லீடு ஒன்று குட்டியாக ஒன்று அழகாக இருக்கும். அந்த காஸ்டியூம், அந்த லுக்கு, அந்த இதெல்லாம் அது ரொம்ப சூப்பராக. மேம் ரொம்ப அவங்களுக்கு அந்த மாதிரி நடிக்க வச்சு சொல்லி கொடுத்தா அது ரொம்ப சூப்பராக இருந்தது. நைஸ் நைஸ். அதான் எவ்வளவோ ஸ்வீட் இருக்கும்போது ஏன் இவங்க ஃபங்க்ஷனில் பாயசத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு ஒரு கேள்வி. ஒரு கல்ச்சர்ல கியூரியாசிட்டி நாங்கள் பில்ட் பண்ணுறோம். என்னோட ஃபீலிங் என்ன, ஒரு செலிப்ரேஷன் ஆர் ஒரு ஃபெஸ்டிவல் ஆர் சம்திங். ஸோ அந்த டைமில் பாயசம், எஸ்பெஷலி என் வீட்டில் என் பர்த்டே டேஸில் பிஃபோர் கேக் வி ஈட் பாயசம். பாயாசம் பாயசம்னா பாயசம் அப்படி கேக்குது. போம் மாதிரி இது பாயசம். பாயசம் பாயாசம். கரெக்ட். பாயாசம். வெரி குட். அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பாயா அப்படி பாயா நான்வெஜ். இப்பதான் கன்ஃபியூஸ்ட். ஓகே நீங்க சொல்லுங்க. பாயசம். பாயாசம். ஸோ இப்போ என்னன்னா இந்த பராசக்தின்ற டைட்டிலுக்கு வராத கியூரியாசிட்டி, பாயாசத்துல கதைக்கு, இந்த கண்டென்ட்டுக்கு, இந்த ட்ரெய்லருக்கு, இந்த காஸ்டிங்க்கு, இந்த மியூசிக், இந்த சாங்ஸ்க்கு வராத இந்த கியூரியாசிட்டியை மேடம் வந்து பாயாசம் நான் என்ன நினைச்சேன், see there's so many sweets, दूध पेड़ा, காஜு கத்லி. பாயசம் is அது வீட்ல ஒரு செலிப்ரேஷன் டைம்ல ஒரு புதுசா when they're doing anything அப்படி சார். இப்ப சீனை தான் you are only saying
இல்ல புதுசா சார் ஒண்ணு பண்ணும்போது இல்ல சார். ஸோ பாயாசம் இருக்குங்க படத்துல. ஓகே, பாயாசம் இருக்கு, ஏதோ கனெக்ட் இருக்கு, அதனால ஸ்வீட் பேசி. சீன். ஓகே, ஏன் பாயாசம் சொன்னாங்கன்றது நாங்க வந்து படம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். எஸ் உங்களை சோஷியல் மீடியால டேக் பண்ணி திஸ் இஸ் வாட் இததான் சொன்னியான்னு கேட்க கூடாது அப்படின்றது சொல்றாங்க. நல்லா இருக்கும் சீன். எனக்கு என்னன்னா இன்னொன்னும் இருக்கு. இப்போ ஒரு படம் வந்து நம்ம சோ கனெக்டடா ஆயிட்டோம் அப்படின்னா அந்த படத்துல இருந்து நம்ம போட்டிருந்த காஸ்டியூம்ஸோ இல்லை அக்சசரிஸ் ஏதாவது ஞாபகார்த்தமா எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சில ஆர்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சோ கனெக்டடாக நீங்கள் எல்லாருமே இருந்திருக்கீங்க பராசக்தியில் அந்த வேர்ல்டில். அப்படிங்கும்போது அதோட ஞாபகார்த்தமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஏதாவது ஒரு பொருட்கள் இருக்கா? அப்படி ஏதாவது எடுத்து வாங்கி நான் வச்சிருக்கீங்க? கேட்க சொல்லுங்க. நான் எல்லா படத்துலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவேன் நான். சூப்பர்ண்ணா. எல்லா படத்துலேருந்து ஏதாவது குட்டி குட்டியாக. ஆ. இப்போ நம்ம அமரன் இருக்குன்னா அந்த பேட்ஜும் இதுவும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த படத்துலேருந்து என்ன அவங்க கொடுக்கறதுக்கு ஓகே, இந்த காஸ்டியூம் இட்ஸெல்ஃப் கிடைச்சாலும் ஓகே, இல்லை இந்த பேகு இல்லை பென்னு ஏதோ ஒன்று கேட்டிருக்கீங்க. ஏதாவது ஓகே, வாங்க சொல்லியிருக்கேன். நைஸ். உங்களுக்கு அந்த ஷர்ட் இருக்கு இல்லையா, அந்த செக்கெட் ஷர்ட், ஒயிட் செக்கெட் ஷர்ட்டும் அந்த பேண்ட்டு அங்கே வச்சுருந்தாங்களே அந்த ஷர்ட் தானே அதேதான். வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி. பட் எனக்கு புது ஷர்ட் வேணாம், அது ஏற்கனவே யூஸ் பண்ண ஷர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி. சூப்பர். ஓகே, உங்கள் ரத்னமாலாக்கு நீங்கள் நிறையா சொல்லுவீங்க போலயே. அம்மாவோட ஜுவல்ஸ் எல்லாம் கேட்டுருக்கேன். எனக்கு ஆக்சுவலி இந்த வாட்ச் அண்ட் இந்த ரிங் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஓ, இதெல்லாம் படத்துல வந்ததா? எஸ் எஸ் ஓகே. ஆமா, அதனால தான் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. நம்ம ரத்னமாலாவா பேசணுமா இல்லை வந்து ஸ்ரீலீலாவா பேசணுமான்றது. அவங்க தெளிவுங்க, அவங்க கன்ஃபியூஸ்லாம் ஆக மாட்டாங்க. நீங்க கன்ஃபியூஸ் நான் தான் கரெக்டு தான். அவங்க சொல்ல முடியாது. இப்போ அவ்வளவுதான். இப்போ ரத்னமாலா லீலா கலந்து இப்போ எது நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டீங்களா ஆல்ரெடி? பிளான் பண்றேன் சார். ஓகே. ஓகே, இந்த மோதிரம் வாட்சு ஜஸ்ட் தீஸ் டூ. அது எனக்கு அது எஸ்பெஷலி இந்த மாதிரி வாட்சஸ் ரிமைண்ட்ஸ் மீ என் கிராண்ட் மதர். ஓகே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே அண்ட் இந்த ஆக்சுவலி ரிங் இட்ஸ் கஸ்டம். கழட்டுறதா? கல்யாணம் கல்யாண மோதிரம். பட் இது ஆக்சுவலி இது எப்படின்னா இது என்னது? எப்படின்னா ஐம் ஷோயிங் இட். ஸோ அது இது கீழே டேக் போட்டுருவாங்க நினைக்கிறேன். நீ தெரியல ஏதாவது இது இந்த வேலை எனக்கு தெரியல. இது என்ன இன்ஸ்டால ரீலாக கட் பண்ணி இது ஒரு வங்கி ஆக்சுவலி இப்படி இங்க தே வேர். ஸோ அப்படியே ரிங்குக்கு எனக்கு ரொம்ப கியூட். ஐ ஃபெல்ட் இட். ஓகே, மினியேச்சர் ஆஃப் அது. அந்த மாதிரி. ஓகே மேம், இப்போ எனக்கு பேக் டு ஆயுத எழுத்து போகிறோம். ஆயுத எழுத்துக்கும் இதுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குன்றதை எனக்கு தோணுது இதுவாக பார்க்கும்போது. ஸோ நீங்கள் அந்த படத்தில் நீங்கள் வந்து மணி சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அதில் 3 ஹீரோஸ், இதில் நீங்கள் டைரக்ட் பண்ணும்போது இதில் 3 ஹீரோஸ் இருக்காங்க. இதை பற்றியும் நீங்கள் பேசணும். இன்னொன்று ரவிகே சந்திரன் சார், அதுக்கும் அவர் தான் சினிமோட்டோகிராஃபர். அதில் நீங்கள் ஐடியா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் டைரக்ட் பண்ணுற இந்த படத்துக்கும் ரவிகே சந்திரன் சார் தான் சினிமோட்டோகிராஃபர். ஸோ இந்த மாதிரி ஸோ மச் கனெக்டட் விஷயங்கள் இருக்குல்ல, ஃப்ரம் ஆயுத எழுத்துக்கும் பராசக்திக்கும். ஸோ இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம். See, அந்த படத்துக்கு வந்து ரீசர்ச் பண்ணது நான் தான். ஓகே. அந்த ஜார்ஜ் ரெட்டி என்ற கேரக்டர் மேலே பேஸ் பண்ணது வந்து மைக்கேல் ரெட்டி கேரக்டர், மைக்கேல் கேரக்டர், Okay. சூர்யாவோட கேரக்டர். ஸோ அப்போ நான் அந்த ரீசர்ச் பண்ணும்போது இட் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அவங்க அவங்க அம்மா இல்லை, ஸோ அவங்க ரிலேஷன்ஸை மீட் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து அது நான் எடுத்துகிட்டு வந்தது தான். ஹைதராபாத் போயிட்டு உஸ்மானியா யூனிவர்சிட்டி, ஜேஎன்டியூ அங்கெல்லாம் போயிட்டு நான் எடுத்துகிட்டு வந்தது தான் வந்து அவங்க வந்து சீன்ஸாக பண்ணாங்க மணி சார். ஸோ ஹியர் ஆல்சோ சேம் திங் பிகாஸ் இட்ஸ் அ ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட். ஓகே ஓகே. ஸோ அது எனக்கு அப்போவும் அது எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, இப்போவும் அது எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஆக்சுவலி எனக்கு வந்து அந்த ஜார்ஜ் ரெட்டி அந்த டைமில் வந்து அவருக்கு ஹி வாஸ் அ கம்யூனிஸ்ட். அப்போது 1970s கம்யூனிசம் வாஸ் இன் இண்டியா, இட் வாஸ் கேச்சிங் ஆன் அண்ட் எவ்ரி திங். ஸ்டூடெண்ட்ஸ் வர் இன் டு கம்யூனிசம். அப்போது அவருக்கு காஸ் வாஸ் இக்வாலிட்டி அந்த மாதிரி அவர் பேசிகிட்டு இருப்பார். ஸோ எங்களுக்கு காஸ் வேணும் இந்த படத்தில், இதில் இந்த ஆயுத எழுத்தில். ஸோ அப்போ நான் வந்து ரீசர்ச் பண்ணிட்டு வந்த உடனே சொன்னது, மணி சார் தெர் இஸ் நோ காஸ். எந்த காஸ், என்ன காஸ்க்காக நம்ம வந்து இந்த படத்தில் எதை பேசணுன்ட்டு காஸ் இல்லை. Then we came up with student politics. Okay. Because I personally believe that the youth of a country can change the country, can change the nation. நீங்கள் எப்போ வேணால் பாருங்கள், எங்கே வேணால் பாருங்கள், ரெவல்யூஷன் வந்து ஆரம்பிக்கிறது ஒரு யூத்தோட தான் ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் அந்த எனர்ஜி இருக்குது, அவங்களுக்கு அந்த ஹோப் இருக்குது. லைக் அந்த யூத்னோ தே ஃபீல் எப்படி சொல்கிறது, எங்களை யாராலையும்
எதையும் எங்களால் ஜெயிக்க முடியுன்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது. அந்த ஒரு எனர்ஜி இருக்கும்ல, அது தட் இஸ் வாட் இஸ் தேர் ஈவன் இன் திஸ் ஃபில்ம். ஓகே. ஸோ அங்கே ஆரம்பிச்சது தான் அந்த ஐ திங்க் அது அப்படியே கண்டினியூ ஆயிருக்கு இந்த படத்துக்கு. இந்த படத்தோட கான்செப்டே நீங்கள் வந்து என் அடையாளத்தை அழிக்க பார்த்தாலோ என் ஐடென்டிட்டியை தொட்டாலோ we will fight back. பிகாஸ் நீங்கள் வந்து என் ஐடென்டிட்டியே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இல்லைன்னா அப்புறமா நான் இது உயிரோட இருக்கிற ஒரு பணம் தானே. தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். புரியுது மேம். தட்ஸ் ஸோ எவ்ரிபடி இந்தியாவில் அங்கே காஷ்மீரில் இருக்கிறவங்களும் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களும் ஈஸ்ட் வெஸ்ட் எவ்ரிவேர் எல்லாருக்குமே இது ஒரு தேர் ஐடென்டிட்டி இஸ் வெரி ப்ரெஷஸ் டு தெம் இல்லையா. ஸோ அதுதான் இந்த படம். சூப்பர் அந்த மேம். மேமோட இந்த together ரைட்டிங்கில் when it's எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இப்போ இந்த ஒரு இந்த திணிப்பை பற்றி பேசுகிறோம், இந்த போராட்டத்தை பற்றி பேசுகிறோம், மொழி போரை பற்றி பேசுகிறோன்னும் போது நம்ம எங்கே வேணாலும் இன்னொரு மொழியை நம்ம தப்பாவோ திட்டியோ சொல்லலாம். ஆனால் இது என்ன ரொம்ப கிளியராக இருந்ததுன்னா படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு சீன்லேயே வந்துடுது. இது வந்து நாங்கள் ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்காரங்களுக்கோ ஹிந்திக்கோ இல்லைன்றது இருக்குல்ல. இது வந்து அங்கே டைலாக் மட்டும் இல்லை, த்ரூ அவுட் த ஃபிலிம் இட் இஸ் தேர். இது ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எல்லாரும் ஃபீல் பண்ணது இது. ஏன்னா நம்ம இன்டென்ஷன் வந்து உங்கள் லாங்குவேஜ் வந்து சரியில்லை, எங்கள் லாங்குவேஜ் தான் சூப்பர்னு சொல்கிறது இல்லை. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தாய்மொழி ஸ்பெஷல்ன்றது தான், அதுதான் அவங்களோட உயிர் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படம். இது த்ரூ அவுட் த ஸ்கிரிப்ட் இருந்தது. இதெல்லாம் சேரும்போது அதனால தான் நான் சொன்னேன், இது நான் இப்போ சொல்கிறது எனக்கு ஈஸியாக இருக்குது. இவ்வளவு நுவான்சஸையும் பார்த்து இவ்வளவு டீட்டெயிலையும் கிளியராக எழுதியிருந்ததுனால தான் மேம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யலாம்னு சொன்னது. இல்லை இது டீட்டெயிலாக எழுதலைன்னு வச்சுங்களேன், நமக்கு கேள்வி வரும், இங்கே இது இப்படி இருக்கே, இங்கே அது இப்படி இருக்கே, இதை இப்படி பண்ணால் இப்படி பண்ணான்றது. ஸோ அந்த குழப்பம் இல்லாமல் எல்லாரும் பண்ணுறதுக்கு ரீசனே அதுதான். இது யாரையும் தப்பாக சொல்கிற படமோ திட்டுறது சொல்கிற படமும் இல்லை, எல்லாரையும் விட நம்ம தான் உயர்ந்தவங்கன்னு சொல்கிற படமும் இல்லை. எல்லாருக்கும் அவங்கவுங்க தாய்மொழி. சூப்பர். ரவிகே சந்திரன் சார். ரவிகே சந்திரன் சார் வந்து எப்படின்னா சுத்தமாக நான் வந்து வேலையே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் அந்த படத்தில். ஓகே, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கிறதுலே நீ ஒஸ்ட்டு அப்படி எப்போ பார்த்தாலும் சும்மா நீங்கள் அந்த மணி சார் அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரேமில் நடிப்பீங்க. நீங்கள்லாம் அந்த நடிகையாக ஆகிறதுக்கு தான் நீங்கள் ரைட்டு, வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பார். அப்புறமா வந்து துரோகி என்ன ஆச்சுன்னா கனெக்ஷன் ஹி வாஸ் ஆல்வேஸ் ரவி சார் வுட் கீப் இன் டச் வித் மீ. ஸோ துரோகி எனக்கு கால் பண்ணார். ஏன்னா குணான்னு ஒரு கேஃபர் இருந்தார், அவர் ராஜீவ் மேனனோட கேஃபர். ஓகே. ஸோ ராஜீவ் மேனன் நானும் வந்து குருவில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ராஜீவ் இஸ் ரவிஸ் குரு. ஓகே. ஸோ ராஜீவ் வந்து அமெரிக்காவிலேருந்து இல்லை அவர் இங்கேருந்து இவர் அமெரிக்காவில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி ரவி திஸ் கேர்ள் சுதா ஏதோ நல்லா எடுக்கிறாளாமே படம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் கால் பண்ணுறாரா. ஸோ அவர் அங்கேருந்து கால் பண்ணுறாரு, என்ன நீ நல்லா எடுக்கிறியாமே படம் அப்படின்னு துரோகி. ஓகே, அது எங்கள் கனெக்ஷன். அப்புறம் லாஸ்ட் வந்து இந்த படத்தில் வந்து ஆக்சுவலி இட் வாஸ் சப்போஸ் டு பி another cameraman, another very good friend of mine, தங்கம் பண்ணவர். பட் டேட்ஸ் மேட்ச் ஆகல, ஏன்னா ஃபிலிம் ஷிஃப்ட் ஆச்சு. அப்போ லக்கிலி நான் தக் லைஃப்க்கு போயிருந்தேன் ஒரு நாள் ஷூட்டிங்க்கு. மணி சாருக்கு அப்போ நேஷ்னல் அவார்டு வந்துச்சு. ஸோ விட்டு கேக் அண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாம் போனோம் அவரை மீட் பண்ணுறதுக்கு. அப்போது ஏதோ வந்துச்சு, யாரும் கேமராமேன் ஏதோ பேசும்போது ஐ செட் நீங்கள் தான் சார் அப்படின்னு சும்மா சொன்னேன். அப்போ வந்து எனக்கு கேமராமேன் இருந்தார். ஓகே, சும்மா சொன்னேன் ரவி சார். ரவி சார் வந்து நான் கேரவான் இறங்கினதுக்கப்புறம் கை கொடுக்குறாரு. ஐ செட் ஃபார் வாட், நான் தானே கேமராமேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜோக்காக ஆரம்பிச்சது. ஜஸ்ட் இட் பிகேம் ட்ரூ. அது ஏதோ யூனிவர்ஸ் லிஸ்னிங் மேனிஃபெஸ்டேஷன். ஷாக்கிங் இட் இஸ். ஸோ கேட்டுகிட்டே தான் இருக்கு. இட் ஹேப்பன் லைக் தட். அண்ட் இப்போ வந்து இப்போ தான் நிறைய திட்டு வாங்குவேன் நான். பிகாஸ் சடன்லி எனக்கு வந்து ஐ நீட் டு மேக் மை ப்ரொடக்ஷன் ஸ்கெடியூல். அன்றைக்கி நான் ஸ்கெடியூல் பண்ணது எனக்கு முடிக்கணும். ஸோ அவர் வந்து ஃபைட்டில் கூட லைட் பார்த்துட்டு இருப்பார். சரி ஏன் சார் இது ஃபைட்டில் என்ன சார் லைட்டு, நானும் சுப்ரீம் மாஸ்டரும். ஆமாம், சுப்ரீம் மாஸ்டர் அண்ட் மீ வில் பி லைக் ஜஸ்ட் ஷூட் இட், ஜஸ்ட் ஃபினிஷ் இட். ஸோ அவர் விடவே மாட்டார். ஸோ அந்த மாதிரி அவர் சொல்கிறது தான் ஆக்சுவலி லைட் இஸ் சம்திங் தட் வி டோன்ட் மெஸ் வித். Yeah, and I remember Ratnamala ஒரு portion, ஒரு entire bit, அந்த ஸ்கைல ட்வைலைட். ஸோ அந்த டைமில் தான் ஐ திங்க் வி கெட் ஒன்லி 2-3 takes சார்.
how many அவ்வளவுதான். takes we have to You finish? will have about a window of 7 2 minutes. டேக்ஸ் அவ்வளவுதான் ரெண்டு இருக்கும். ரெண்டு போர்ஷன் ஆஃப் டான்ஸ் வந்து Yeah. ரெண்டு டேக் வெயிட். So அந்த லைட்ல அதே லைட்ல சார் will be ready. So I would first time அந்த ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் சீன்ல it was இப்போ சில இது சொல்லுவோம்ல, இப்போ விராட் கோலினா அந்த கவர் டிரைவ் அது அவங்களோட சிக்னேச்சர் அந்த மாதிரி. ஸோ ரவிகே சாரோட சிக்னேச்சர் என்ன, அவருக்கு என்னென்னா அந்த ரத்னமாலா பாட்டை அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் அப்படியே எடுத்துக்கலாம். அந்த பாட்டு பார்க்குற எல்லாருமே பயங்கரமாக சொல்கிறாங்க. அந்த பாட்டை பார்க்குற எல்லாருமே ஒரு பியூட்டிஃபுல் மெலடி சாங். ஆனால் அது ஒரு ஸ்லோ சாங் தான் அது. ஆனால் ஸ்லோ சாங் பார்க்குற ஃபீலே இல்லாமல் அதை வந்து அழகாக கொரியோ பண்ணி அதை அவ்வளோ அழகாக ஷூட் பண்ணி அது ஒரு பயங்கரமான ஃபீல் அது அந்த and பாட்டை. first time when I met ma'am years back actually, not years, but அந்த டைம்ல ma'am played the song Ratnamala and adukapro ஒரு reference video I'm planning on shooting it like this. அப்போ நான் I went to audition and on the time I was like I am Ratnamala. நான் வீட்டுக்கு ஹாரர் மூடு வருதே. எனக்கு ஒரு அதுதான் லீலா ஆக்சுவலி. அது ஹிடனா வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. ஸ்வீட்டா பேசுறாங்கல்ல, லைக் சிவா வேற, ஆனா இங்க கேமரா முன்னாடி வேற இவ்வளவு ஸ்வீட்டா பேசிட்டு இருக்காருல்ல, அந்த மாதிரி. இப்பெல்லாம் இது ஒரு பெரிய இதாகவே இல்லாம பழகி போச்சு ஒரு வருஷமா. இன்னும் அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுவாங்க மேம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்பதான் நான் உணர்வேன், ஓ அப்ப நம்ம இந்த ஆப்போசிட் தான் நம்ம அப்படின்னு சொல்லி. புரியுறது கொஞ்சம் டைம் ஆச்சு, பாத்தீங்களா? புரியுறது கொஞ்சம் டைம் ஆச்சு, ஆனா புரிஞ்சிருச்சு. சூப்பரா இருக்கும் நீங்க எல்லாம் கான்வர்சேஷன் பண்றது வந்து உங்களுக்கு ஜாலியா தான் இருக்கும். நல்லா இருக்கு. ரவிகே சார் வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பண்ணும்போது அது முடிய போகும்போது மேம் பற்றி சொன்னார். அவர் அப்போ தான் மணி சாரோட தக் லைஃப் ஷூட் பண்ணிட்டு வந்தார். மணி சாரும் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஷூட் சார், மணி சார் பயங்கரமாக ஷூட் பண்ணுவார் சார், இவங்க அவரோட பயங்கர ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணுறாங்க சார் அப்படின்ட்டு வேகமாக சாப்பிட போயிட்டு இருந்தார். என்னோட ஃபர்ஸ்ட் எய்டி கூட அதான் சொன்னாப்ல. அதெல்லாம் இல்ல, ஒரு நாள் என்ன ஆச்சு, எக்ஸைட் ஆவறாங்களே. வெரி ஹாப்பி எப்படி பிகாஸ் ஒரு 5th day or 3rd day ராதாபுரத்தில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் வீட்டு சீன். அப்புறம் மானிட்டர் வைக்கிற மகேஷ் இருப்பாப்ல, மகேஷ் பாபுன்னு கூப்பிடுவேன் அவரை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறிச்சி படத்தை பத்தி. ஆமா, அது வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாப்ல, லைக் ஏதோ நாங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், ட்வைலைட் சம்திங், யூ சேயிங் மணி சார் வெரி ஃபாஸ்ட், யூ ஆர் மோர் ஃபாஸ்ட், ஹி செட். I said, say once more, say. அதுல இருந்து அவன் என் ஃபேவரட் ஆயிட்டான். அவன் ஒருத்தான் மானிட்டர் கரெக்டா வைக்காட்டியும் நான் கத்த மாட்டேன், மானிட்டரே வைக்காட்டியும் நான் கத்த மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் மேம் இப்படி மகேஷ் பாபு சொல்லிட்டு நான் நினைச்சேன் சார் பாத்தீங்களா? சார் Whole unit will call him Mahesh Babu only. தெரியும் பாவம் மகேஷ் பாபு சார் ஹிக்கப்ஸ் வருது எவ்ரி டே. பாத்தீங்களா? சே எவ்வளவு நல்ல அவருக்கு ஹிக்கப்ஸ் வருமானே. நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மக்கள் ஏன் பராசக்தியை தியேட்டரில் பார்க்கணும், அவங்களுக்கு எப்படியான எக்ஸ்பீரியன்ஸை பராசக்தி கொடுக்கும் அப்படின்றத எல்லாரும் சொல்லிட்டீங்கன்னா முடிச்சிடலாம். சரி, நீங்கள் ஐ திங்க் பராசக்தி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். வெரி ரேர்லி இந்த மாதிரி ஒரு படம் வந்துட்டு அமையும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஐ ஆம் வெரி லக்கி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு தியேட்டர்ஸ்க்கு வந்து பார்க்கும்போது இட் வில் பி ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் தே வில் நாட் ஃபர்கெட் ஃபார் அ வெரி லாங் டைம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. சூப்பர். ஓகே, நான் உங்களுக்கு பராசக்தி என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும் வித் எல்லா எமோஷன்ஸோடையும். அதாவது அண்ணன் தம்பி பாசம், காதல், வீரம், புரட்சி, இது எல்லாமே இருக்கும். ஸோ என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், சேம் டைம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸ், அதுவும் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க உயிரையும் கொடுத்து எவ்வளோ பெரிய சாதனையை பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய ரெவல்யூஷனை பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்மலாம் இப்படி இருக்கிறதுக்கு. இதை நாம் இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், இது உணர முடியும். அண்ட் ஒரு சிட்டிசனும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸோட பவரை நம்ம எப்படி பயன்படுத்த முடியுன்றது இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் சூப்பர். ஷீலா அவர்களே? I think as I said, it's a revolutionary film and இப்போ content is very important. So எனக்கு sensible people will also really find lots of meaning in it and get inspired from it. And holistically, நான் personally I would want to take என்னோட family, அதுக்கப்புறம் என்னோட future kids also I would want them to watch a film like this. ஏன்னா educationally also ஒரு interesting story that happened once in real life also aspects இருந்து எனக்கு curiosity factor extra இருந்தது. And plus
the family and the love track is very entertaining. It's a breather in the film. So we're a whole package of entertainment, love, songs, family, reason, revolution. சூப்பர். ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் சாரி. நம்ம சொல்லுவோம் இல்லையா, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு. அந்த 2 வரிக்கான மீனிங் என்ன, ஏன் அப்படி சொல்கிறோன்றது தான் இந்த பராசக்தி. சூப்பர். டன் மேம். See, I think India, demographically, we are the youngest nation in the world. Like, I think 65% of our population is between 16 to 35 or something like that. I don't know the statistics exactly, but I know we are the youngest nation Majority in of the world. youngsters. Yeah. So, I think, to me, the backbone of a country is the youth. ஸோ அவங்களுக்கு இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் சொல்லணும், அவங்கள இன்ஸ்பயர் பண்ணணும். நிறைய வீரர்களோட கதைகள் இருக்குது நம்ம மண்ணில், நம்ம மண்ணை சார்ந்த கதைகள் ப்ளஸ் வெரி பாசிட்டிவ் ஒன்ஸ். யூனோ, இப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக இல்லாமல் இட் யூத் ஷுட் நோ தீஸ் ஸ்டோரிஸ் அண்ட் they should get inspired to be that. அன்றைக்கி என்ன பிரச்சனையோ, இன்றைக்கி என்ன பிரச்சனையோ, நாளைக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும்போது ஒரு நாட்டில் வந்து ஆஸ் அ யங் நேஷன் we should stand for our rights, for what is right. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். சூப்பர் மேம். ஸோ தட் இந்த படம் அதுதான். சூரரை போட்டு நீங்கள் வந்து இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி அண்ட் இறுதி சுற்று இஸ் அன் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி, பர்சனல் ஸ்டோரி, ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கும். எங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மாவுக்கும் இறுதி சுற்று பார்த்து கனெக்ட் ஆச்சு, சூரரை போட்டு பார்த்து கனெக்ட் ஆச்சு. பிகாஸ் என்ன பல பேர் கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து ஃப்ளைட்டில் போகலன்னா என்ன, ஃப்ளைட்டில் போகிறது ஒரு பெரிய ஆம்பிஷனா, அப்படிலாம் என்ன நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கே ஒரு பயமாக இருந்துச்சு, இந்த படம் எடுக்கிறோம் இது ஓடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்கள வந்து நான் ஒரு வாட்டி கூப்பிட்டு அவங்க பெருக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், உனக்கு வந்து ஃப்ளைட்டில் வந்து போகணுன்னு ஆசை இருக்கா அப்படின்னு. ஆமாக்கா அப்படின்னாங்க. ₹1 டிக்கெட் கொடுத்தா போவியா? கண்டிப்பாக போவேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த ஹோல் தட் வாட் யூ சே, அந்த எம்ப்ரியோலேயே ஒரு யூனிவர்சல் கதை இருக்குது. அதே தான் இங்கேயும். என் ரைட்ஸை வந்து நீங்கள் பறிக்க பார்த்தீங்கன்னா அது எப்படி நான் ரிவோல்ட் பண்ணுவேன், வென் இன்ஜஸ்டிஸ் இருக்கும்போது எப்படி நம்ம வந்து அதை யூ ஷுட் நாட் லெட் இட் கோன்றது தான். அண்ட் இட்ஸ் அ வெரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. செழியனோட ஸ்டோரி, இந்த சின்னதுரையோட ஸ்டோரி, ரத்னாவோட ஸ்டோரி. இதெல்லாம் நார்மல் பீப்புளே கிடையாது. இவங்கெல்லாம் நார்மல் பீப்புள் ஹூ பிகம் அப்சல்யூட்லி எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் சர்க்கம்ஸ்டான்சஸில். தட் ஹேப்பன்ஸ் வெரி ஈஸிலி வித் யங்ஸ்டர்ஸ். சூப்பர் மேம். அடிஷ்னலாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இவ்வளோ வருஷம் நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் முன்னாடியே இன்டர்வியூவில் சொன்னது தான், சூரரை போட்டிருக்கு முன்னாடியே இந்த ஒரு இது இருந்தது, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணுன்ற ஐடியா இருந்தது அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ வருஷம் இந்த ஸ்கிரிப்டில் ட்ராவல் ஆயிருக்கீங்க, இவ்வளோ பேர் இதுக்கு அரைவ் ஆயிருக்காங்க. பர்சனலாக நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க படத்தை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்குன்றது தெரிஞ்சுக்கணும் மக்களோட. வெரி 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 எக்ஸைட்டட். திஸ் வில் பி மை செட், திஸ் வில் பி அ தியேட்ரிக்கல் ரிலீஸ். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு இறுதி சுற்று பார்த்தது, அப்புறம் குரு பார்த்தேன், அண்ட் நவ் ஐ வாண்ட் டு see this film. சூப்பர் மேம், சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட 4 பேருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. பராசக்தி நீங்கள் நினச்சதை விட மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.